ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th எக்கனாமிக்ஸில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எல்லா புக்கையும் ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இட் கேன் பி ரிலேட்டட் டு தி குரூப் 4. ஈஸிலி யூ கேன் ரிலேட் டு தி குரூப் 4. ஸோ எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை பிக் பண்ணுங்கள். 7th or 6th to 12th என்னென்ன ஏரியாவில் அந்த சிலபஸ் கவர் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக படிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். பட் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல் புக்கையுமே படிக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி லெசன் இந்த எக்கனாமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைப்பீங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் அதை கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இப்போ இந்த வீடியோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 6th to 12th ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணிவிடுவேன். இங்கிலீஷ் மீடியம் புக்லேருந்து தான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், காதிலே கேட்கலாம், உங்களுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் ஃபர்தராக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செகண்ட் டேர்ம் உடைய புக்கு. ஒரு இன்ட்ரொடக்ஷன், எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் புக்கு தான் இது. இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் குரூப் 4, ரைட்? ஸோ என்னன்னா இந்த ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்லேருந்து இந்த லெசன்ஸ் படிங்கன்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த மெத்தட்ல இருந்து, அவங்க சொன்ன அந்த சிலபஸ்ல இருந்து, அவங்க சொன்ன அந்த லெசன்ஸ்ல இருந்து தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க வேற யாருமே இல்லை, துரோணா அகாடமி தான். அவங்களுடைய அந்த ஸ்கெடியூலை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கங்கே எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை யுல போல வில்லாகி தோன்றா கெடும். விளக்கம் தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்போய் தோற்றமும் இல்லாமல் அழியும். ஸோ அப்பவே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை என்னதான் ஆகுமா, இருக்கிறது போல தோன்றினாலும் கடைசியில் அழிஞ்சிடும்ன்றாரு. ஸோ இதை எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 or 9 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் புக்லேருந்து எக்கனாமிக்ஸே கேட்கணும்னு அவசியம் கிடையாது, எது வேணாலும் கேட்கலாம். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக போகிறேன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈவன் காந்திஜி ஹேஸ் செட் தட் வில்லேஜஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் கண்ட்ரி. அங்கங்கே ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கும், பட் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன? ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லும்போது இட்ஸ் அன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லலாம், ஆர் மைனிங் சொல்லலாம், இந்த லைஃப் ஸ்டாக் ரேரிங் சொல்லலாம். இதெல்லாமே தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து குரூப் 4க்கு கேட்கறதுக்கு எதுவும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு மணினா என்ன, மணி எப்படிலேருந்து வந்துச்சு, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடலான்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நமக்கு பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒரு மீடியம் தான் நம்மளுடைய மணி அப்படின்றது. அந்த மணியை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இது பண்ணிக்கலாம். பை த சேம் டைம் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? இன்னொருத்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸை கொடுத்துட்டு அதை ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொரு சர்வீஸை வாங்குறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லும்போது அக்ரிகல்ச்சர், ரேரிங், கேட்டில் ரேரிங், ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல், விவசாயம், இது எல்லாமே ப்ரைமரி, அதாவது முதன்மை கட்டத்தில் இருக்கிற தொழில். செகண்டரின்னு போகும்போது ஒரு படி மேலே என்னன்னா இந்த என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா நிலத்துலேருந்து, அந்த பொருளை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகுது பார்த்தீங்களா, அதுதான் செகண்டரி. இப்போ என்ன சொல்லலாம்னா அக்ரிகல்ச்சர்ன்றது நம்ம ப்ரைமரியில் பார்த்தோம். அங்கேருந்து எடுக்கப்பட்ட காட்டனாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், இதெல்லாமே ப்ராசஸிங் இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா? ஸோ அதுதான் செகண்டரின்றாங்க.
இரண்டாவது கட்ட இது ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது பேப்பர் மில்ஸ், ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் வந்து செகண்ட் கட்டத்துக்கு. அதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கிற பொருள் வந்து பிரைமரி, அதுல இருந்து எடுத்த பொருளை ப்ராசஸ் பண்றதுங்கிறது செகண்டரி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மைனிங் அப்படின்ற ஒரு விஷயமும் பிரைமரி ஆக்டிவிட்டின்னு நம்ம பார்த்துருந்தோம். சுரங்கத்துல இருந்து எடுக்கிறது, சிமெண்டா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும். இந்த மெரைன்ல இருந்து போயிட்டு பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் நான் வந்து லைஃப் ஸ்டாக் ரேரிங்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே ஒரு லைஃப் ஸ்டாக். இந்த ஃபிஷ், எறா, ப்ரானு, ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, சீ ஃபுட் ப்ராசஸ் அடுத்த லெவலுக்கு என்னது போகுது, ஃபுட் ப்ராசஸிங்க்கு போகுது. ஸோ அது செகண்டரி தான். ஸோ எப்படி கேட்கலாம் குரூப் ஃபோர்லன்னா, ஏதாச்சும் ஒரு இது கொடுத்துட்டு இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு கேட்கலாம். ஸோ டெர்ஷியரின்னு சொல்லும்போது வந்து பேங்க் மேனேஜர், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நீங்க ஒரு பிபிஓல வேலை செய்றீங்க, அந்த மாதிரி கேபிஓ, ஐடில வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டெர்ஷியரி செக்டார்ல இருக்கிறீங்க. ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட், ரோட், ரயில்வே, வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட், டெலிஃபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. ட்ரேட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், செல்லிங் அந்த மாதிரி. பேங்கிங் வந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ், பேங்கிங் சர்வீசஸ். ஸோ இதில் இவ்வளோதான் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோன்ற ஒரு நம்பிக்கை போங்க. அப்போதான் நம்மளால் அடுத்தடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து ஜம்ப் ஆக முடியும். ஸோ உங்களுக்காக கிளாசரிஸ் படிக்கிற கன்சியூமர்னா த ஒன் ஹூ யூசஸ் த ப்ராடக்ட். நமக்கு நல்லாவே தெரியும். கமாடிட்டினா ப்ராடக்ட், ஆக்குபேஷன்னா ஜாப், செட்டில்மெண்ட்னா லிவிங் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? அடுத்த சாப்டர் போயிடலாமா? அடுத்த புக்கு வந்திருக்கும் 7th ஸ்டாண்டர்ட்ல. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. இதுல கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பத்தி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இங்க பாருங்க, மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் யூட்டிலிட்டிஸ், தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் யூட்டிலிட்டினா என்ன, டைம் யூட்டிலிட்டினா என்ன, பிளேஸ் யூட்டிலிட்டினா என்ன? ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டின்னு சொல்லும்போது ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இல்லையா? ஒரு ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல இருந்து ஒரு குடவுனுக்கு போறதோ சரி, ஒரு டெலிவரிக்கு போறதோ சரி, இட் ஹேஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஸோ ஹேஸ் டு கெட் இட்ஸ் வேல்யூ. அதாவது அதோடைய யூட்டிலிட்டிக்கு இட் ஹேஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ரைட்? ஸோ அதுதான் பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டைம் யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோடைய பெரிஷபிள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, தக்காளி இருக்குது, ஆர் வந்து ஏதாவது ஒரு சீக்கிரமா அழுகக்கூடிய, ஈவன் எக்கு கூட ஒரு அழுகக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அதை வந்து பக்காவா பதப்படுத்தி அதோடைய கோல்டு ஸ்டோரேஜ் தேவையா, அதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் கொடுத்து பதப்படுத்திட்டு டைமுக்கு கொண்டு போய் அதை வந்து டெலிவர் பண்றது. அதோடைய டைம். ஒரு தக்காளினா 2 நாள் தான் இருக்கும், ஃப்ளவர்னா 1 நாள் தான் இருக்கும். ஸோ அதோடைய டைம். ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா அதையே தயாரிக்கக்கூடிய இடம், அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அது பக்கத்துல வைக்கிறது, ஸோ அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் தான். இதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. If the physical form of commodity is changed, its utility may increase. ஸோ அதோடைய physical form அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரா மெட்டீரியல் தான் ஃபார்ம். The demand of uses of cotton increases if it is converted into clothes. அதோடைய பயன்பாடு வந்து மாறுது அப்படின்றாங்க. ஸோ நான் சொல்றது தான் டிரான்ஸ்போர்ட் தான் பிளேஸ் யூட்டிலிட்டி. டைம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோரேஜ், அதை பத்தி தான் சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. இங்க ஒரு டு யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் a மிக்சட் எக்கனாமி, பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே இருக்குதுன்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. நான் சொன்னது தவிர இதுல எந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுமே இல்லை. பட் ஸ்டில் இங்க காட்டுற பாருங்க பிக்சர்ல அக்ரிகல்ச்சர் இருக்கா, ஃபாரஸ்ட் இருக்கா, மைனிங் இருக்கா, இதெல்லாம் தான் பிரைமரி. இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி, என்ஜினியரிங், பில்டிங் இதெல்லாம் வந்து செகண்டரி. ஸோ இங்கே ஒரு டிட்பிட் கொடுத்துருக்காங்க. The most to the gross domestic product of our country is contributed by tertiary sector. நம்ம நாட்டுடைய வருமானம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நாட்டுடைய ப்ராஃபிட், நம்ம நாட்டுடைய பிஸ்னஸ், இதில் முக்காவாசி மோஸ்ட் பார்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா
டெர்ஷியரி செக்டார். டெர்ஷியரி செக்டாரை வந்து சர்வீஸ் செக்டார்னு கூட சொல்லலாம். சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் நிறையவே வருது அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஃபேக்டர்ஸ், செகண்டரி ஃபேக்டர்ஸ். ப்ரைமரின்னு சொல்லும்போது லேண்டு தேவை, லேபர் தேவை. செகண்டரி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது முதலீடு தேவை, ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் கிடையாது. இங்கே பாருங்க, டு யூ நோல ஆடம் ஸ்மித் என்பவர், ஆடம் ஸ்மித் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் உடைய தந்தை. அவருடைய அண்ட் ஹிஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வெல்த், வெல்த்தை பற்றின பேஸ் பண்ணின ஒரு புக்கு தான் ஆடம் ஸ்மித் அவர்களுடையது. அவருடைய ஐடியாலஜி எல்லாமே. He wrote two classical works. என்னன்னு கேட்டிங்கன்னா, The Theory of Moral Sentiment 1759, Theory of Moral Sentiment 1759, An Inquiry into the Nature and Causes of Wealth of Nation 1776. 1759ல எழுதுறது தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்னு எழுதுறாரு. 1776ல an inquiry into the nature and cause of wealth of nation அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுறாரு. நான் வேகமா மூவ் பண்ணிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேபிட்டல், லேபர் எதுக்கு தேவைப்படுது, அதோட டிமெரிட்ஸ், இதெல்லாம் நம்ம பேராகிராஃப் எழுத போறோம்னா கண்டிப்பா படிக்கலாம். பட் ஸ்டில் நமக்கு இது எல்லாமே ரொம்ப ஒரு பேசிக்கானது தான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம வந்து குரூப் 4 ஓட கண்ணோட்டத்துல தான் இந்த ஒரு ஸ்டடீஸே இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றது இதுதான். குரூப் 4 உடைய கண்ணோட்டத்துல படிங்க, வெற்றி உங்களுக்கே. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சா, என்னடா இவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சேன்னு நினைக்காதீங்க. இவ்வளோதான் நீங்க குரூப் 4க்கு டார்கெட் பண்ணி படிக்கிறோம். வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல கேபிட்டல்னா முதலீடு, அதை பத்தின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு கேபிட்டல் அப்படின்றது, முதலீடுன்றது பிசினஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கே தெரியும். அது ஒரு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. கேபிட்டல் ஒரு மேன் கொண்டு வர்றது. இது வந்து முக்கியமான அதாவது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்கு. இது வந்து ரொம்ப இட் ஹேஸ் த ஹையஸ்ட் மொபிலிட்டி. எடுத்துட்டு போகலாம், நம்ம கேபிட்டலை டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணலாம் இல்லையா? கேபிட்டல் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டின்றாங்க, ப்ரொடக்டிவ்ங்கிறாங்க, லாஸ்ட் லாங். ஸோ இது எல்லாமே ஆல் வி நோ, ரைட்? லேபர்னா என்ன? தொழிலாளி. தொழிலாளினா என்ன மெரிட்ஸ், என்ன டிமெரிட்ஸ்? ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த சாப்டர் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். சரியா? ஸோ இந்த சாப்டருக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க காளிதாசர். திருவள்ளுவர் சொன்னதுலேருந்து நம்ம போகலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரிசு. ஸோ அப்பவே வந்து டாக்ஸ் பத்தின விஷயங்களை வந்து வள்ளுவர் அவர்கள் சொல்லிட்டாரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்றாரு. யாரு? திருவள்ளுவர் அவர்கள். நெக்ஸ்ட், it was only for the good of his subject that he collected tax from them, just as sun draws moisture from the earth to give it back thousands fold அப்படின்னு காளிதாசர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்னன்னா, அதாவது ஒரு அரசர் ஆர் த லீடர், அவங்கள பத்தி தான் சொல்றாரு. ஒருத்தர் எதுக்கு வந்து டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு சூரியன் வந்து ஏர்த்ல இருக்கிற மாய்ஸ்சரை எடுத்துட்டு அதை பன்மடங்கா திருப்பி கொடுக்கறதுக்காக தானே அது எடுக்குது. ஸோ அதே போலதான் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கே திருப்பி அதை பன்மடங்கா கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த டாக்ஸ்ன்றதை யார் சொல்றா? காளிதாசர் சொல்றாரு. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நோட் பண்ணிக்கோங்க. Next point, according to Professor Seligman, taxes are defined as compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. Special benefits conferred. ரைட்? ஸோ என்னன்றது பார்த்துக்கோங்க. இதை வந்து ப்ரொஃபஸர் செலிக்மேன் அப்படின்றவர். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. இதுல இருந்து ஜஸ்ட் சின்ன லைன் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எ பர்சன் டு த கவர்மெண்ட் டு defray the expenses incurred in common interest of all without reference to special benefits conferred.
கவர்மெண்ட் நமக்காக செஞ்ச ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ்க்கு கம்பல்சரியா ஒருத்தர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் போய் தான் ஆகணும் அப்படின்றது தான் செலிக்மேன் அப்படின்றவருடைய இந்த ஒரு டெஃபினிஷன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் அவர்கள் சிலது இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. இது என்னன்றது நான் சொல்றேன். 4 canons ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ கேனான் அப்படின்னா வந்து ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். கேனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா ஒரு டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரி, அது எந்த வரியா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து அதிகம், அவங்களுக்கு கம்மி, அவங்க அவங்களுடைய சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய இது வந்து நியாயமா இருக்கணும் அப்படின்றாரு. சர்டைனிட்டி. ஸோ சர்டைனிட்டின்றது வந்து அவங்களால கட்ட முடியறதாகவும் இருக்கணும். கன்வி கன்வீனியன்ஸ்னா வந்து இப்போ டாக்ஸ் கட்டுறதுன்றதே ஒரு பெரிய பேர்டன் ஆயிடக்கூடாது. காசு பிரச்சனைன்றது போய் அதோடைய மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, அது ஈஸியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேனான் ஆஃப் எக்கனாமி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருப்பாங்க. மினிமம் பாசிபிள் மணி ஷுட் பி ஸ்பெண்ட் இன் த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சில மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றாங்க. டாக்ஸ் அப்படின்றது ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் சேம் ஒரு 10%னா 10% தான் அப்படின்ற மாதிரி. ப்ரொக்ரெசிவ்னா ஏழைகளுக்கு கம்மியா, பணக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்படின்னு ப்ரொக்ரெசிவ். ரிக்ரெசிவ் அப்படின்னா ஒரே ஒரே லெவல்ல இருக்கிறது தான் ரிக்ரெசிவ். ஸோ அதை தான் கொடுத்துருக்குறாங்க. டாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்ன்ற செக்டாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ் இந்த டிஜிட்டல் அதெல்லாம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் நம்மளுடைய டாக்ஸ்ல இருந்து தான் செய்யறாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் அது தெரியுமா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்து கவர்மெண்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரைட்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் தான். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? டாக்ஸ் பேயர் பேஸ் டைரக்ட்லி டு த கவர்மெண்ட் imposed on the manufacture or sales of goods and services. Imposed on the manufacture of or sales of goods and services. Direct taxல first one வந்து income tax, second wealth tax, third வந்து corporate tax இருக்குதுன்றாங்க. capital gain tax. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க குரூப் 4ல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க டைரக்ட் டாக்ஸ்ல எதெல்லாம் வரும். ஸோ இன்கம் டேக்ஸ்ன்றது நம்ம டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம். வெல்த் டேக்ஸ் அப்படின்றதும் நம்ம டைரக்டா தான் கட்டுறோம் இல்லையா? நம்ம சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இது எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு வச்சிருக்கவங்க வந்து வெல்த் டேக்ஸ்ன்றது என்னது? அவங்களுடைய வெல்த்துக்கு கவர்மெண்ட் இம்போஸ் பண்ற டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ். ஸோ கார்பரேட் டேக்ஸுமே நம்ம வந்து கரெக்டா கட்டுறோம். தண்ணி வரி அதெல்லாமே கரெக்டா வந்து டைரக்டா தான் கட்டுறோம் இல்லையா? ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த கெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்ஸ் ஒன்று கட்டணும். செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னா நீங்க வந்து ஸ்டாக்கோ இல்லை ஏதாச்சும் செக்யூரிட்டிஸோ நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா அதை டிரான்சாக்ட் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வில் பி டிடக்டட் அண்ட் சென்ட் டு தி கவர்மெண்ட். அதுவுமே டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சே தான் போகுது கவர்மெண்ட்டுக்கு. இன்டைரக்டா அப்படிலாம் கிடையாது. இன்டைரக்ட்ன்றது என்னன்னா சர்வீஸ் டேக்ஸ். நீங்க கொடுக்கறதுக்கான சர்வீஸ், நீங்க பெற சர்வீசஸ்க்கான டேக்ஸ் நீங்க கட்டுறீங்க. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றது சினிமா தியேட்டர் அதுக்கெல்லாம் போகும்போது டிக்கெட்டுன்னு சொல்லி கட்டிடுறீங்க. அதில் ஆனால் இன்டைரக்டா சம் மணி எங்கே தான் போகுது? கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து இன்டைரக்ட்லயும் வருது, டைரக்ட்லயும் வருது. நல்லா பாருங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி, அந்த ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸ், நீங்க சாப்பிட்றது துணி மணி இதுக்கெல்லாம் வேட் இருந்துச்சு. எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் நீங்க வந்து இன்டைரக்டா இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு அவங்க அதை வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன் சிம்பிள்ஸ் என்ன சொல்லணும்னா இந்த டைரக்ட் டேக்ஸ்ல உங்களால உங்கள் கையில இருக்கிற பேர்டனை ஷிஃப்ட் பண்ண முடியாது. பட் இன்டைரக்ட் டேக்ஸ்ல யூ கேன் ஷிஃப்ட் த பேர்டன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். எப்படி நீங்க ஷிஃப்ட் பண்ணலாம்? நீங்க வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு அது இன்னொருத்தர பே பண்ணலாம். அப்படியா? இல்ல, கிடையவே கிடையாது. நீங்க டிக்கெட் வாங்காம இருந்துடலாம். நீங்க ஒரு டிக்கெட் அன்னைக்கு வாங்க போறதுக்கு பதிலா இன்னொருத்தர் அன்னைக்கு அந்த டிக்கெட்டை வாங்க போறாரு. அவர் அன்னைக்கு வந்து அந்த டாக்ஸை பே பண்ண போறாரு. ஸோ இதுதான் ஷிஃப்டிங் ஆஃப் பேர்டன் சொல்லுவாங்க. ரைட்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்க ஒரு ஃபேக்ட் குடுத்துருக்காங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து பைஃபர்கேட்டட் அண்ட் செப்பரேட் அண்ட் எ செப்பரேட் போர்ட். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றவங்க தான் நமக்கு முதல்ல டாக்ஸ்னாலே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூன்றவங்க தான் இருந்தாங்க. அப்புறமா என்னாச்சு, பைஃபர்கேட்டட்னா பிளவுபட்டு அண்ட் எ செப்பரேட் போர்ட் ஃபார் டைரக்ட் டாக்ஸஸ் நோன் as சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சிபிடிடின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. கான்ஸ்டியூட்டட் அண்டர் தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963. 1963. இதுக்கு என்ன ஷார்ட்கட் நீங்க வைக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. என்னன்னா, இப்போ பைஃபர்கேட்னா பிளவுபட்டதுன்னு சொன்னேன். 6ல இருந்து பிளவுபட்டது தான் இந்த 3. ஸோ 6ல இருந்து 3. ஸோ காலையில 6ல இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் டாக்ஸ் பே பண்ணலாம், டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டா. ஸோ வெல்த் டேக்ஸ்ன்னு சொல்லும்போது எதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணலாம்? ஹவுஸுக்கு பே பண்ணுறோம், காருக்கு பே பண்ணுறோம், ஜுவல்லரிக்கு பே பண்ணுறோம். ஸோ இந்த போட்ஸ் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுருக்கோம், அதுக்கு பே பண்ணுறோம். அர்பன் லேண்டு, நம்மளுடைய கேஷு, ஸோ ஓரளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்காக வரி பே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான். ஈவன் இந்த கிஃப்ட் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, it is paid to the government by recipient of gift depending on value of gift. எஸ்டேட் டியூட்டி, அந்த வீடு வாங்குறது அதுக்கு. ஸோ அதெல்லாம் தான். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லும்போது சர்வீஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ். இப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி, திஸ் taxes tax in India is levied by central government. Excise duty, it is paid by producer of goods who recovers it from wholesalers, retailers. ஒரு எக்ஸைஸ் டியூட்டின்றது யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா, ப்ரொடியூசர் வந்து ஹோல்சேலர்ட்ட இருந்து வாங்குவாங்க, ஹோல்சேலர் வந்து ரீட்டைலர்ட்ட இருந்து வாங்குவாங்க ஒரு கூட்ஸ் வந்து மாறும்போது. இந்த மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் இதெல்லாமே வந்து டபுள் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது. ஒருத்தர்ட்ட இருந்தே 2 3 வாட்டி ஒரே பொருளுக்கே டேக்ஸ் வாங்க வேண்டியது. டீ தூளா இருக்கும்போது ஒரு டேக்ஸ், அதுவே வந்து பால் தனியா இருக்கும்போது ஒரு டேக்ஸ், சர்க்கரைக்கு தனியா டேக்ஸ், இது 3மே சேர்ந்து டீ ஆகும்போது ஒரு டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே ஜிஎஸ்டியா கொண்டு வாங்க, இத்தனை டேக்ஸ் எதுக்கு, ஸோ சிங்கிள் டேக்ஸ் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ இன்டைரக்ட் டேக்ஸ், ரைட்? என்டர்டைன்மெண்ட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். எஸ். ஸோ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்றது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் தான். மூவி டிக்கெட்ஸ், வீடியோ, கேம் ஆர்கேட்ஸ், ஸ்டேஜ் ஷோஸ், எக்ஸிபிஷன்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இங்கெல்லாம் போகிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. மறந்துடாதீங்க, கிஃப்ட் டேக்ஸ் வந்து இன்னொருத்தர் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த இன்னொருத்தர் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் டைரக்டா வந்து இட் இஸ் பெய்ட். இது வந்து டைரக்ட் டேக்ஸ். நீங்க எப்படியாவது ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா இது கேட்டிருக்காங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ கன்ஃபியூஸே ஆயிடாதீங்க. அது எதுக்கு அவங்க டைரக்ட்ல வச்சாங்கன்றது ஸ்டில் எனக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே, எனக்குன்ட்டு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது ஒரு கன்ஃபியூஷன் தான். அப்போ நமக்கு எது கன்ஃபியூஷனா இருக்கோ அது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் தான், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 4 வாட்டி நான் இதை ரிப்பீட் பண்றேன். ப்ளீஸ் நல்லா கவனிங்க. கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ்ல வருது. வேற என்ன டேக்ஸ் வருது? வெல்த் டேக்ஸ், சொத்து வரி டைரக்டா கட்டுறோம். கிஃப்ட் டேக்ஸ், it is paid to the government by recipient of gift depending on the value of gift. ஓகேங்களா? எஸ்டேட் டியூட்டின்றது வருது. எஸ்டேட் டியூட்டியும் நம்ம டைரக்டா தான் பே பண்றோம் இல்லையா? ஸோ இன்டைரக்ட்ன்றது ஈஸியா தெரிஞ்சிடும். சர்வீஸ்க்கு பே பண்றது, சேல்ஸுக்கு பே பண்றது, கூட்ஸுக்கு பே பண்றது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பே பண்றது, இதெல்லாம் தான். இந்த மாதிரி கேஸ்கேட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது பண்றதுக்காக தான் ஜிஎஸ்டின்னு ஒருத்தர் வந்தாரு. ஜிஎஸ்டின்றது எல்லா டாக்ஸையுமே அடக்கின ஒரு டாக்ஸ். இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். இதுல இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்கு. இன்ட்ராஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேட்டுக்குள்ளேயே சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. இன்டர்ஸ்டேட்னும் போது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஆஃப்டர் அ ப்ரொலாங்டு efforts and amendments, value added tax was introduced first in the state of Haryana in 2003. இப்போ நம்ம பார்க்குறது ஜிஎஸ்டியில் வேல்யூ ஆடட் டேக்ஸு.
2003ல ஹரியானால முதல்ல வந்து ரொம்ப ஹரியா இருப்பாங்களாம். ஹரின்னா வேக வேகமா இருப்பான். அவங்களுக்கு தான் வந்து வேல்யூவே இருக்குது டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியா இருக்கவங்க தானே நிறைய பிசினஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கினாதான் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தேர் ஆஃப்டர் 24 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் யூடிஸ்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க, VAT வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க. If the VAT was a major improvement over the pre-existing sales tax regime, then the goods and service tax is indeed a remarkable improvement and next logical step towards realizing perfection in taxation system in the country. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டோல் டேக்ஸ், ரோட் டேக்ஸ், நம்ம சுங்க வரிலாம் கட்டுறோம் பார்த்தீங்களா, இது பாருங்க. It's often you paid to use any form of infrastructure developed. The tax amount levied is rather negligible, which is used for the maintenance and basic upkeep of a particular project. சரிங்களா? ஸ்வச் பாரத் அப்படின்றது வந்து 2015 நவம்பர் 15 2015 ஸோ கிளீன் பண்றோங்க அப்படின்ட்டு, அதாவது நாட்டை சுத்தமா வைக்கணும். அதுக்காக ஆல் taxable services and the cess currently stands at 0.5%. Swachh Bharat cess is levied over and above the 14% service tax that is prevalent at the present times. நான் சொன்னதுதான் டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த டோல் டேக்ஸ், ரோட் டேக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான். இந்த டோல் டேக்ஸ், ரோட் டேக்ஸ்ன்றது இன்டைரக்ட் டேக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைமுக வரி, நேர்முக வரி இல்லை, மறைமுக வரி. ஸோ டேக்ஸ் எதுக்கு? பீப்புள்ஸ்க்காக தான். ஸோ அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நத்திங் மச், நான் இப்போ சொன்னதுலேருந்து நத்திங் மச். ஸோ இதோட நம்மளுக்கு இந்த ஒரு இதுவும் முடியுது. ஸோ நம்ம என்னென்னு பார்த்தோம், நம்ம இதில் டேக்ஸோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம், செலிக்மேன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாரு டேக்ஸுக்கு அப்படின்றது பார்த்தோம். ஸோ எதுக்காக டேக்ஸ் பே பண்ணுறோன்றது பார்த்தோம். டைரக்ட் டேக்ஸில் என்ன வரும், இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன வரும்ன்றது அதெல்லாம் லிஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ எதுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதுதான் இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவா ஏன் ஜிஎஸ்டி அப்படின்றத பார்த்தோம். ஃபர்தர் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். 15th நவம்பர் 2015 அப்படின்றது வந்து எதுக்கான நாள் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ இந்த புக்கில் பார்த்துருக்கோம். நீங்கள் என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்றது அதை வச்சு தான் எனக்கு தெரியும். ஸோ தட் நீங்களும் பெனிஃபிட் ஆயிருக்கீங்கன்றதை வச்சு நான் சந்தோஷப்படுவேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். இந்த 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கலாம். லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது தான் இது. ஸோ இதில் வந்து அதை கொடுத்துட்டு கூட கேட்கலாம் யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மணி இஸ் எனிதிங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன். யார் சொல்றான்னா ராபர்ட்சன் அப்படின்றவர். ராபர்ட்சன் என்ன சொல்றாரு, மணின்றது எதுக்கு, அது ஒரு வைடா எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு பேமெண்ட் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருளோ இருக்கட்டும், ஆர் வந்து அதுக்காக பே பண்றது, டிஸ்சார்ஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன்ஸ், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன்ஸ் செய்யறோம்னா நம்ம அதுக்காக சார்ஜ் பண்றது, இதெல்லாமே வந்து இதெல்லாம் தான் மணி அப்படின்றத வந்து யார் சொல்றாங்கன்னா ராபர்ட் சன் அப்படின்றவர் சொல்றாரு. இதுதான் இப்போ முக்கியமானது. The word money is derived from Roman word moneta juno. moneta juno அப்படின்றதுல இருந்து தான் ரோமன் வேர்டு. கிரீக்குன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மணி ரோம், ROMO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ மோ, மணி மோ, ரோமன் ரோ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் அ ரோமன் காடஸ், தெய்வம், கடவுள். And the republic money of Roman Empire. Indian rupee is derived from Sanskrit word rupaya, which means silver coin. நம்மளுடைய காசு, இந்தியன் காசுக்கான பேர் வந்து ருப்பி. இந்த ருப்பி அப்படின்ற வார்த்தையை சமஸ்கிருத வார்த்தையான ருப்பியான்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். ருப்பியான்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா சில்வர் காயின்.
பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பண்டமாற்று முறை. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருள குடுத்து இன்னொரு பொருள் வாங்குனாங்க. வெங்காயத்த குடுத்து தக்காளி வாங்குறதோ, ஆர் தக்காளி குடுத்துட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்றதோ, ஒரு சர்வீஸ் கேட்டு வாங்கிக்கிறதோ, இது எல்லாமே வந்து பண்டமாற்று முறையா இருந்தது. பட் போக போக எந்த வேல்யூக்கு எத வைக்கிறதுன்றதுல நெறைய கன்ஃப்யூஷன் ஏற்பட்டுச்சு. சிலர் வந்து விலை உயர்ந்த தங்கத்த குடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல்ல சேர ஆரம்பிச்சாங்க. சிலர்கிட்ட வெறும் வந்து கோல்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு சாப்பாடு தேவை. பட் எல்லா கோல்டையும் குடுத்துட்டு வெறும் தக்காளி வாங்குனா அதுக்கேத்த ஒரு லெவல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுக்காக எழுந்தது தான் இந்த கமாடிட்டி. அதாவது மணின்ற ஒரு விஷயம் அப்படிதான் வந்தது. கமாடிட்டி மணின்றது தான் இந்த இது பார்ட்டர் சிஸ்டம். அப்புறம் மெட்டாலிக் மணி அப்படின்றது வந்துச்சு. ஓகே. ஸோ இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. கிங் மிடாஸ் ஆஃப் லிடியா இன்னோவேட்டட் மெட்டல் காயின். லிடியா மெட்டல் காயின். அதாவது மெட்டல போட்டு இடி அப்படின்றாங்க. இடியா சீக்கிரம் காயின் பண்ணணும் அப்படின்னு மிடாஸ் அப்படின்ட்டு. 8th century BC-ல பை ஏன்ஷியன்ட் ஹிஸ்டோரியன் ஹெரோடோட்டஸ். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டோரியன் ஹெரோடோட்டஸ்ட்ட சொல்லி சாரி இவர் தான் வந்து பண்றாரு இந்த மாதிரி. ஓகேங்களா? But gold coins were used in India many centuries than in Lydia. But லிடியாக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கோல்டு காயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். The first time Indian coins were minted in 6th century BC by Mahajanapadas known as Puranas Karshapanas. or Panas. The British gold coins were termed as Carolina. The silver coins as Angelina. Carolinaன்றது கோல்டு காயின்ஸ். கோல்டு காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர்னா ஏஞ்சலினா. ஏஞ்சலினாக்கு சில்வர்னா தான் அழகா இருக்கும். காப்பர் காயின்ஸ் வந்து குப்பருன். இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். டின்னு வந்து டின்னி. இதெல்லாம் வந்து மௌரியர்கள்து சுல்தான் யாரோட காயின்ஸ் எப்படி எப்படி இருக்கும்ன்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு. பட் ஆனால் இது கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம என்ன அடுத்தது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்க்க போறோம்னா, இன் இந்தியா பிரிண்டிங், ரெகுலேட்டிங், கண்ட்ரோலிங் பேப்பர் கரன்சிஸ் ஆர் டன் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1935. நம்மளுடைய பணம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பிரிண்ட் பண்றதா இருக்கட்டும், ரெகுலேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே யார் தான் பண்றா? ஆர்பிஐ தான் பண்றாங்க. எந்த ஆண்டு ஆர்பிஐ கொண்டு வரப்பட்டது? 1935ல. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ நியர் மணி அப்படின்றது எதை குறிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ் இன் த எவால்யூஷன் ஆஃப் மணி has been the use of bills of exchange, treasury bill, bond, debenture. ஸோ இதெல்லாம் தான் நியர் மணி அப்படின்னு மணிக்கு நிகரானது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா பாண்ட், டிபென்ச்சர் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? நத்திங் பட் நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது, ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். ஆர் நீங்க கவர்மெண்டோடைய இதை வாங்குறீங்கன்னா அது வந்து ட்ரெஷரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் கேட்டிங்கன்னா நியர் மணி. ஸோ அதை நீங்க எப்போ வேணாலும் சேல் பண்ணிட்டு அதை மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பிளாஸ்டிக் மணின்னு சொல்லும்போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் தான் வரும். இ மணின்னு சொல்லும்போது ஆன்லைன் பேங்கிங், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ இ பேங்கிங்னு சொல்லும்போது இட்ஸ் ஆல்சோ கால்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங். இதில் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் மூலியமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலத்துல கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன பண்றது, கண்டிப்பா நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னாலும் கன்ஃபார்மா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் வித்தவுட் எனி டவுட். ரைட். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் மணி, ஒரு மணி அப்படின்றது வந்து அப்பார்ட் ஃப்ரம் குரூப் 4 அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். மணின்னு சொல்றீங்களே மேம், அது என்ன மணி? மணி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஒரு குட்ஸ் வாங்குறதுக்கு. எப்படி அதோடைய வேல்யூ வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ ஒரு ஊர் இருக்கு சரிங்களா? அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுடைய தக்காளி ரேட்டு வந்து 20 ரூபாய். சரிங்களா? ஃபுல்லா வெறும் தக்காளி தான் இருக்குது. அந்த ஊரே வெறும் தக்காளியில தான் வாழுது. தக்காளி ப்ரொடக்ஷன், தக்காளி தக்காளி தக்காளி. சரிங்களா? வேலை செய்யணும், உழைக்கணும், தக்காளி வாங்கணும், வேலை செய்யணும், உழைக்கணும், தக்காளி வாங்கணும்.
ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தக்காளி வாங்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய நிலைமை இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கிலோ தக்காளி வந்து ₹20 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து நிர்ணயிக்கிறாரு. எல்லாரும் ஓகே உழைக்கிறாங்க, டீச்சிங் பண்றாங்க, பேங்க்ல வேலை செய்றாங்க, டாக்டரா இருக்கிறாங்க, பிளஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்றாங்க. ஸோ இப்படிலாம் செஞ்சு அகெயின் அவங்க வந்து தக்காளிய வந்து என்னதான் பண்றாங்க? வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? ₹20 குடுத்து வாங்கிக்கிறாங்க. பட் என்ன பண்றாரு அந்த விவசாயின்னா, ஆனா வந்து ஒரு நாளைக்கு அந்த விவசாயி வந்து அந்த ஒரு சின்ன ஊருன்னு வச்சுக்கோங்களேன், 50 கிலோ தக்காளி தான் வந்து விளைவிக்கிறாரு. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காருன்னா, ₹20 தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆல் ஆஃப் அ சடன் நம்ம என்ன பண்ணலாம்? 1 கிலோ தக்காளி வந்து ம் ₹500 அப்படின்றத வந்து அ ₹500க்கு வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவர் இது பண்ணாரு. அதாவது 1 கிலோ வந்து ₹500க்கு விக்கலாம் அப்படின்ற மாரி வராரு அவரு. அப்ப என்ன ஆகும் ₹500க்கு விக்க ஆரம்பிச்சாருன்னா, சோ புரொடக்ஷன் அதேதான். ஆனா வந்து வேல்யூ அந்த தக்காளியோட வேல்யூ மட்டும் என்னன்றாரு அவரு? ₹500 அப்படின்றாரு. அப்ப மத்தவங்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் அந்த தக்காளி 20 கிலோ ₹20 குடுத்து வாங்கிட்டு இருந்தவங்க, இப்ப இந்த ₹500ன்னு சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களால வாங்க முடியாம போயிடும். மக்களால வாங்க முடியாதுன்னு போறத விட, அந்த நாட்டுடைய புரொடக்ஷன் லெவல் அதே தான் இருக்குது. ஆனா பிரைஸ் மட்டும் அதிகமா இருக்கும்போது, அது அந்த மணியோடைய வேல்யூக்கு கரெக்ட்டா இருக்கதா? இல்ல. அது ஒரு இன்ஃப்ளேட்டட் ஒன். ஸோ, அந்த வேல்யூக்கு ஏத்தா மாதிரி பிரைஸ் லெவலும், மணியுமே வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு ஏத்தா மாதிரி தான் இருக்கணும். புரொடக்ஷனுமே புரொடக்ஷனும் அந்த பொருளுடைய மணியும் அது இட் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். புரியுதுங்களா இப்போ? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மணியோடைய வேல்யூ அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்க மணியோடைய வேல்யூ ஏத்திக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? இங்க தக்காளி விலை ஏறுச்சு அப்படின்னா, அப்படியே எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, அப்போ மத்த இடத்துல வந்து வெங்காயம் உயர ஆரம்பிக்கும். இப்போ எடுத்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நெறைய எல்லா பொருளுமே இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. தக்காளி 1 கிலோ ₹500 ஆகும்போது, அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அதே புரொடக்ஷன் தான், அதே தான். ஆனா, அந்த ₹20ன்றதுக்கும், ₹500ன்றதுக்கும் மதிப்பில்லாம நெறைய நோட் அடிச்சுக்கலாமே, நெறைய நோட் அடிச்சு புழக்கத்துல விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இப்ப ₹20 ஆனா எனக்கு வந்து ₹500 வேணும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் நானு? நெறைய நோட் அச்சடிச்சு ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மக்களும் நெறைய பணக்காரங்கள் ஆயிடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ₹500 குடுத்து தக்காளி வாங்கிடுறாங்க. ஸ்டில் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் தான் ஏறிருக்கே தவிர, அந்த மணியோடைய வேல்யூ ஸ்டில் அதேதான். இப்ப நான் வந்து எனக்கு ₹500னா, நான் அந்த ₹500 எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தன் கையில வந்து அதே ₹500 குடுத்து தக்காளி தான் வாங்கியாகணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த பிரைஸ் உயர்ந்திருக்கும் இல்லையா? ஸோ ஒருத்தர் மட்டுமா அப்படி விப்பாங்க? ஒருத்தருக்கு மட்டும் எல்லாரும் குடுத்துட்டு மத்தவங்க எல்லாம் கம்மி விலையில விக்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு புரொடக்ஷன் அப்படின்றது தான் ஒரு நாட்டோடைய மணி வேல்யூவை நிர்ணயிக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் குழப்பதான் நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இந்தியன் ருப்பி வந்து யார் டிசைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயகுமார் அவர்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பெருமதிப்புக்குரிய உதயகுமார் அவர்கள். விழுப்புரம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஒரு நாட்டோடைய இந்தியன் ருப்பி சிம்பிள் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிள் தான் இது இல்லைங்களா? இந்தியால இவருக்குன்னு இல்ல, வெறும் தமிழ்நாட்டுக்குன்னு சிம்பிள் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு தமிழர், ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு தமிழர் வந்து நிர்ணயிக்கிறாருன்ற போது, இது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். கவர்மெண்ட் எப்போ இதை அப்ரூவ் பண்றாங்கன்னா 15th ஜூலை 2010ல இதை வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து 15th ஜூலைல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பரபரப்பா இருப்போம். இன்னும் வந்து ஒரு 10 நாள்ல குரூப் 4 எக்ஸாம் வருது, 9 நாள்ல குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்கோங்க ருப்பீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து இடையில ஏதாச்சும் வாங்கணும், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ருப்பீஸ் தான். ஸோ டக்குன்னு ஒரு ரிலேட் பண்ணி நீங்க நான் சொல்றது கேட்டீங்கனாலே இந்த ஷார்ட்கட் வந்து ஈவன் ரிலேட் ஆகலைன்னா கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஜூலை 15ன்றது என்னது? குரூப் 4க்கு 9 நாளைக்கு முன்னாடி. இது பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு லைட்டா ஒரு 9 அந்த மாரி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி அப்படி வேண்டாம். அது குழப்பம். ஜஸ்ட் 15th ஜூலை 2010ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இல்லைன்னா இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th ஜூலை இது 10 நாள் கழிச்சு தான் வந்து குரூப் 4 எக்ஸாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010 10 10 அந்த மாதிரி. ஸோ குழப்பலான்னு நினைக்கிறேன். ஸோ வேல்யூ ஆஃப் மணிங்கிறது 2 டைப்ஸ். இன்டர்னல் வேல்யூ, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாட்டில் இருக்கிற ப்ரொடக்ஷன் அதை வச்சு. அப்புறம் எக்ஸ்டர்னல் வேல்யூ. எக்ஸ்டர்னல் வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம வெளிநாட்டுல இருந்து சில கூட்ஸ் வந்து ஏற்றுமதி பண்றோம், இறக்குமதி பண்றோம், வெளிநாட்டுடைய ஸ்டாக் வாங்குறோம், ஷேர்ஸ் வாங்குறோம். ஸோ இதெல்லாம் கூட நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ ஒரு டாலருடைய மதிப்பு ஃப்ளக்சுவேட் ஆகும்போது இந்தியன் ருபிக்கு வந்து அது ஒரு ஒரு சின்ன இடத்துல அது வந்து பாதிக்கப்படலாம், ஆர் வந்து வித்தியாசம் காட்டலாம். ஸோ இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே இருக்கு. இது உங்களுடைய கான்செப்டுக்காக சொல்றேனே தவிர குரூப் 4ல இதுல இருந்து கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நேச்சர் ஆஃப் மணி. ஸ்கிட்டோஸ்கி அப்படின்ற ஸ்கிட் ஆயிட்டார் போல இருக்கு அவர் மணியை பார்த்தோன்னே. அதனாலதான் மணி இஸ் அ டிஃபிகல்ட் கான்செப்ட் டு டிஃபைன். ஸ்கிட் ஆனாலே நமக்கு எல்லாமே டிஃபிகல்ட் ஆயிடும் இல்லையா? எழுந்துக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்றாரு, டிஃபிகல்ட் கான்செப்ட் டு டிஃபைன், partly because it fulfills not one but three functions. ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, 3 ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணுது. each of them providing a criterion of moneyness, those of a unit of account, a medium of exchange and a store of value. என்ன சொல்றாரு, moneyness of a unit of account, medium of exchange, store of value. சர் ஜான் ஹிக்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, மணி இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் ஃபங்க்ஷன், எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் அஸ் மணி, மணி இஸ் வாட் மணி டஸ், மணி இஸ் வாட் மணி டஸ். ஹிக்ஸ் அப்படின்றவர் வந்து அவருக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சு போல இருக்கு, அதனாலதான் விக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அது காசு கொடுத்துதான் வாங்குவோம் விக்ஸ்ன்றது கூட. ஸோ அது by its functions, anything is money which is used as money. Money is what money does. Money என்ன பண்ணுதோ அதுதான் மணி அப்படின்றாரு. விக்ஸ் என்ன பண்ணுதோ நம்மளுடைய சளியை வந்து சரி பண்ணும், அதுதான் விக்ஸ். ஸோ விக்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஸ்கிட் ஆயிட்டார், அதனால இவருக்கு எல்லா கான்செப்டுமே டிஃபிகல்ட் தான். ஏன்னா 3 வேலை செய்யணும், அந்த 3 வேலையுமே செய்ய முடியாம போயிடுது இல்லையா, வழிக்கு விழுந்ததுனால. என்னென்ன வேலை, அதாவது செய்ய முடியாம போயிடுதுல, இது செய்யறது அப்படின்றது அவர் சொல்றாரு. உங்களோட ஷார்ட்கட்காக நான் அப்படி சொல்றேன். ஸோ 3 விஷயம் அப்படின்றாரு. என்னென்ன சொல்றாருன்னா, மணினஸ், தோஸ் ஆஃப் யூனிட் அக்கௌண்ட், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ஸ்டோர் வேல்யூ. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான பாயிண்ட்னு சொல்லிட்டு கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். நமக்கு வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேமெண்ட்டுக்கு இதுவாகுது, ஒரு மெஷர் ஆஃப் வேல்யூக்கு யூஸ் ஆகுது. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது ஸ்டாண்டர்ட் ஆர் டிஃபர்டு பேமெண்ட்டு, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸ்டோர் வேல்யூ ஆர் ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் இருக்குது, நம்மளுடைய வாங்கும் சக்தி அந்த இதை நிர்ணயிக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர், அதை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து கடன் பெறலாம், கேபிட்டல் அதிகரிக்கலாம், அதை வந்து நேஷ்னல் இன்கம் நிர்ணயிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன்னா என்ன, ஒரு வேல்யூ ஆஃப் த மணி உயரும் போது, இப்போ நான் சொன்னேன் 500 தக்காளி 20 இருந்தது 500 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கடந்த 1 மாத காலமாக தக்காளியோடைய விலை வந்து ரொம்ப கடும் உயரத்துக்கு இருந்தது. ஒரு காலத்துல 10 ரூபாய் இருந்தது, ஒரு காலம்னா 2 மாசத்துக்கு முன்னாடி 10 ரூபா இருந்தது, இப்போ 100 ரூபாய் வரைக்கும் அது இன்ஃப்ளேட் ஆயிருக்குது. ஸோ இது ஏறுறது இறங்குறது இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா கூட மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி ரேஞ்சு ஆர் குரூப் 1 ரேஞ்சுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். குரூப் 4க்கு நம்ம ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிஃப்ளேஷன்ன்றது அந்த வேல்யூ குறையிறது. ஸோ இதில் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி ரொம்ப சாதாரணமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமானது அப்படின்றது மட்டும்தான். இதெல்லாம் கூட தெரியும், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு புது வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டாக்ஸு, எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு, ஆனுவிட்டிஸு, டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் ஆர் அசட்ஸு. டெபாசிட் அக்கௌண்ட் இதெல்லாமே வந்து ஒரு விதமான அசட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு ஈல்டு கொடுக்குற அசட்டு. ஸோ சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நானே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சேவிங்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் எங்கே வேணாலும் சேர்த்து வைக்கலாம். ஒரு பிக்கி பேங்க்ல சேர்த்து வைக்கலாம், பேங்க்ல சேர்த்து வைக்கலாம், ஆர் வந்து நீங்கள் வெறும் பாக்கெட்டில் டெய்லி போட்டுட்டு வரலாம். சேம், நீங்கள் ஒரு உண்டியலில் சேர்க்கறதும் ஒன்று தான், ஒரு பாக்கெட்ல சேர்த்து வைக்கிறதும் ஒன்று தான். பட் பேங்க்லேயும் நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் சேர்த்து வைக்க வைக்க
அது என்னதான் ஆகுமே தவிர சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு அதிகமா அதுல இருந்து ப்ராஃபிட் கிடைக்காது. மேபி நீங்க ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா அதுல இருந்து ஹை ஈல்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர கம்பேரிட்டிவ்லி நீங்க ஒரு பாண்ட்லயோ ஷேர்லயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் பட் ப்ராஃபிட்னு வரும்போது அதுக்கு ஈக்குவலா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வித்தியாசமானது. அதாவது பேங்க்ல நீங்க சேவ் பண்ணது ஈஸியா நீங்க வந்து எடுத்துக்கலாம், லிக்விடிட்டி எடுத்துக்கலாம். பட் ஷேர் அப்படின்னும் போது அதுவுமே இப்போ வந்து சீக்கிரமா எடுத்துக்கலாம். பட் சம் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிட்டு தான் உங்களுக்கு வருது. ஸோ அதுதான் ஒரே வித்தியாசம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் மணி அப்படின்னா என்ன? Black money is accumulated by the criminal, smugglers, கடத்தல்காரங்க, hoarders, tax evaders, and other antisocial elements of the society. In India, black money is funds earned in the black market on which income and other taxes have not been paid. நம்ம கணக்கில் காட்டப்படாத மணியாக இருக்கட்டும், தவறான தொழில் மூலியமாக வந்த மணியாக இருக்கட்டும், ஆர் நம்ம டாக்ஸே கட்டாம மறைத்து வைத்த பணமாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்றாங்க பிளாக் மணில தான் வரும்ன்றாங்க. ஸோ இங்க டிமானிட்டைசேஷன் பத்தி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. டிமானிட்டைசேஷன் எதுக்கு பண்ணாங்க நம்ம மோடி கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு மணியை ஒழிக்கிறதுக்காக தான் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் இங்க ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிமானிட்டைசேஷன் இன் இந்தியா நவம்பர் 8 2016 பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்டு டிமானிட்டைசேஷன் ஆஃப் ஆல் 500 and 1000 பேங்க் நோட்ஸ் அகேன்ஸ்ட் பிளாக் மணி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு போன இதில் நடத்தின ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்வச் பாரத் மிஷன் எந்த இயர்ல கொண்டு வரப்பட்டது? நவம்பர் 15 2015. டிமானிட்டைசேஷன் எப்போ வந்தது? 8 நவம்பர் 2016. 8 2 சார் என்னது 16. 11th மந்த் நவம்பர். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் என்ன பண்ணாங்க? டிமானிட்டைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பிளாக் மணிக்கு எதிராக இருக்கிற நிறைய ஆக்ட் எல்லாம் இருக்குது நம்மளுடைய நாட்டுல. என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, தி அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட் பில் imposition of tax 2015, Binami Transaction Prohibition Act 1988 amended in 2016, Real Estate Regulation and Development Act 2016. ஸோ நான் இதுக்கான ஒரு ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இங்கே வந்து 2002ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு படம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து சொல்றது இப்போ உங்களுக்கு வந்து இல்லாஜிக்கலாக இருக்கலாம், ஷார்ட்கட்னாலே இல்லாஜிக்கல் தான், பட் எக்ஸாம் டைம்ல கண்டிப்பாக ஞாபகம் வரும். 2002 பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் அப்படின்னா பண சலவை, கருப்பு மணியை வந்து அதை வந்து வெள்ளை மணி ஆக்கிறதுக்காக கணக்கில் காட்ட கொண்டு வர்றது தான். இதை வந்து ப்ரிவெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் 2002. ஒரு படத்துல வந்து இந்த பஞ்சதந்திரத்துல கமல் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பையில வந்து இதுதான் இந்த லாண்ட்ரி பேக், இதுக்குள்ள எல்லா துணியும் போட்டு கொண்டு போய் லாண்ட்ரில அந்த ஒரு காமெடி சீன் வரும் பாத்தீங்களா, கொண்டு போயிட்டு அந்த டெட் பாடியை வந்து கொண்டு போய் இது பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ல வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு பைய எடுத்து அதுல இந்த 2 துணியை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா. லாண்ட்ரி பேக்ல 2 துணி, லாண்ட்ரி பேக்ல கமல் வந்து 2 துணி போட்டாரு. ஸோ அந்த மாதிரி 2002 ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். லோகாயுக்தா லோக்பால் ஆக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கரப்ஷன் இது பண்றதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஏன் 88 அப்படின்னா இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறோம், 8 போடாம வாங்குறோம் அப்படின்றதே ஒரு கரப்ஷன் தான். ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே ஒரு கரப்ஷன் தானே. ஸோ என்ன பண்ணணும், நம்ம 8 போட்டு காட்டணும். என்ன பண்ணணும், 8 நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் போறீங்க. ஸோ நம்ம தனியா போனோம்னா பயந்து போய் 8 போட்டு வாங்கிடுவோம். நம்ம ஃப்ரெண்டுனா நீ வாடா பாத்துக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 8 போடாம இன்டைரக்டா கூட போயிட்டு ஏதாவது ஒரு காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போடும். அதுவே ஒரு கரப்ஷன் தானே. ஸோ 2 பேர் வந்து 8 போட்டு நல்லபடியில போய் வாங்கணும். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இது வந்து 2015 அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட் பில் இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸ் 2015. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து இன்கம் அண்ட் அசெட் பில், இது வந்து ஃபாரின்ல இருந்து வர இன்கம் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாம டாக்ஸ்ல காட்டாம இருக்கிறதுக்கு மேல
அதுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க, பாய்ச்சுவாங்க. பாஞ்சு 15 2015 பாஞ்சுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்குல 15 பாஞ்சு அப்படின்னுவோம் இல்லையா. ஸோ நமக்கு ஃபாரின் அசெட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கல அப்படின்னா நம்ம மேல டாக்ஸ் வந்து பாஞ்சிரும், டாக்ஸ் வந்து பாஞ்சிரும் அப்படின்னு பாஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் ஆக்ட் 1988, இது வந்து எப்போ அமெண்ட் ஆச்சுன்னா 2016. ஸோ இதுவுமே 1988 தான். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் 88 தான். பினாமி அப்படின்றது வந்து இதுக்குன்னு தனியாக என்னால் சொல்ல முடியல. பினாமியும் ஒரு விதமான ஒரு கரப்ஷன் தான். ஸோ கரப்ட் பண்றவங்க தான் பினாமி வச்சிருப்பாங்க. ஸோ 1988 எப்போ அமெண்ட் ஆச்சுன்னா 2016. 8 2s are 16. ஸோ டபுள் ஆனால் அமெண்ட் பண்றாங்க. ரியல் எஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே 2016. இதுக்கும் எனக்கு ஷார்ட்கட் தெரியல. மேபி நீங்க வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 16 வயசு. 16 வயசு அப்படின்னா நம்ம என்ன படிச்சுட்டு இருப்போம், 11ஆவது வகுப்பு படிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்பத்துலேருந்தே நமக்கு என்ன வரணும், இப்போல்லாம் இருக்கிற விலைவாசி, வீடு விற்கிற விலைவாசி, ரியல் எஸ்டேட்னா வீடு, வீடுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி டீல் பண்றவங்க லேண்டு அதெல்லாமே. ஸோ அவங்க இந்த காலத்துல ஒரு ஆள் வந்து வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும்னா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 16 வயசுல இருந்தே அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாதான் உண்டு. ஸோ இதுல சின்ன ரீகேப் கொடுத்துருக்காங்க. மணின்ற வார்த்தை வந்து மனிட்டா ஜூனோ, அது வந்து ரோமன் வேர்ட்ல இருந்து வந்திருக்குது. பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். சம் மேஜர், அதாவது கமாடிட்டி மணினா பார்ட்டர் சிஸ்டம், மெட்டாலிக் மணினா என்னது, பேப்பர் மணினா என்ன, கிரெடிட் மணினா என்ன, நியர் மணினா என்னன்னு பார்த்தோம் நம்ம. இந்த இன்வெஸ்ட் பண்றது, பாண்டு, கோல்டு பாண்டு, செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், இதெல்லாமே நியர் மணி. ஸோ இதெல்லாமே ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. கிரெடிட் மணினா என்னது, கார்டா இருக்கட்டும், ஆர் நீங்க லோன் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே கிரெடிட் மணி. ஸோ மணியோட டெஃபினிஷன், மணி இஸ் வாட் மணி டஸ் அப்படின்றாங்க. விக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சிருந்தோம் இல்லையா, ஹிக்ஸ் அப்படின்றவர் சொன்னாரு. ஸோ உங்களுக்கு இந்த ஹிண்ட், அதாவது ஷார்ட்கட் ஞாபகம் வருதா இல்லையான்றத ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. நீங்களுமே சைட் பை சைடு ஒரு புக் எடுத்து இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு கூட நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பிளாக் மணினா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இதுலயே வந்து அடுத்து ஒரு சாப்டர் இருக்குது, முக்கியமான சாப்டர், பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் எக்கனாமி. அந்த இந்தியாவில் வந்து நான் வந்து இந்த புக்ல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நினைக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஃபேக்ட் எல்லாமே நம்ம அப்படியே பார்த்துடலாம். பட் இதுல என்ன சொல்ல வராங்கன்றது நான் உங்களுக்கு தெளிவா அங்கங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஹோல் லெசன் முடிச்ச ஒரு ஃபீல் வரும். சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைஸும் இருக்கணும், ப்ரைவேட் என்டர்பிரைசஸும் இருக்கணும். ஸோ தட் ஒரு மிக்சடு எக்கனாமியா இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்றது. வெறும் சோஷியல் கையிலே இருந்தது, சோஷியல் பப்ளிக் கவர்மெண்ட் கையிலே இருந்துச்சுன்னா பப்ளிக் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு தான் நல்லா இது இலவசமா கொடுக்கணும், மக்களுக்கு சீப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாடு வளர்ச்சி அடையாம அப்படியே பின்தங்கிட்டே இருக்கும். வெறும் பிரைவேட் கேபிட்டலிசம் கிட்டேயே கொடுத்தா என்ன ஆகும், ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட், ஒரு பக்கம் பிரைவேட், ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யும்போது அந்த ஒரு எக்கனாமி ஒரு நல்லபடியா இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு நம்பிக்கை. அதுபடிதான் இன்னும் போய்கிட்டு இருக்கோம், இன்னுமே போவோம். ஸோ மிக்சட் எக்கனாமி இஸ் மிக்சர் ஆஃப் மெரிட்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி அதுல பாத்தீங்களானால் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுல வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இருக்கு, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் இருக்கு, கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. பிரைவேட் செக்டார்னு சொல்லும்போது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்னது, ஒரு நாட்டார் கடை கூட ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். தனியா ஒரு ஆள், எந்த ஒரு ஆளுடைய துணையும் இல்லாம தனியா ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு, அவர் தனியா ஒரு ஆளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா அது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். பார்ட்னர்ஷிப்னா 2 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறது பார்ட்னர்ஷிப். ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்றது இப்போ கிடையாது. இப்போ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலினா என்னது, இது எப்படி மேம் பிசினஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்து இந்த பாக்கு செய்யறது, மேனுஃபேக்சரிங் பண்றது, கேம்பர், ரசகற்பூரம், இந்த மாதிரி சிறு தொழில்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே குடும்பமா சேர்ந்து. ஸோ அதுவுமே என்ன எதுக்கு கீழே தான் வருது, பிரைவேட் செக்டர் கீழே தான் வருது. கோஆப்ரேட்டிவ், கோஆப்ரேட்டிவ் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டும் நடத்தலாம், பிரைவேட்டும் நடத்தலாம். ஸோ ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, மல்டிநேஷனல் எம்என்சிஸ், ஸோ இந்த கம்பெனின்னு வரும்போது பப்ளிக்கும் இருக்குது, பிரைவேட்டும் இருக்குது. சரிங்களா, இதுதான் இப்போ வந்து ஹிஸ்டரி ஆஃப் பப்ளிக் செக்டார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
when India achieved independence, இந்த ஒரு paragraph பாருங்க. When India achieved independence in 1947, it was primarily an agricultural country with a weak industrial base. There were only 18 Indian ordnance factories in the country, which the British had established for their own economic interest and ruled the subcontinent with brute force. ஸோ ஓகேவா, இப்படிதான் ஹிஸ்டாரிக்கல், அதாவது நம்மளுடைய வெறும் வந்து 18 இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் தான் இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்துல. இந்த பாயிண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த கண்ட்ரி விச் பிரிட்டிஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் தேர் ஓன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு கொடுமையான இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் என்ன வந்தது, பப்ளிக் செக்டார் அப்படின்றது வந்தது. பில்டிங் அப்பான் பாம்பே பிளான். பாம்பே பிளான் 1940. இங்க பாம்பேக்கு ஓ இருக்குது, இங்க லாஸ்ட்ல ஜீரோ இருக்கு. ஸோ ஒரு வேர்டு வச்சு கூட நம்ம வந்து ஒரு ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கலாம். பாம்பே 40, பாம்பே 40, ஓகேங்களா. 40 வயசுல தான் வந்து எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம பாம்பே போனோம் அப்படின்லாம் நினைப்போம். ஓரளவுக்கு நம்ம மெச்சூர் ஆயிட்ட பிறகு அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், மணின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட். which noted the requirement of government intervention and regulation. பாம்பே பிளான் அப்படின்ற பிளான்ல தான் என்ன யோசிக்கிறாங்க, கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் வேணும்ப்பா, சுதந்திரம் வாங்குறதுக்கு 7 வருஷம் முன்னாடி, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் வாங்கிட்டு அடுத்த வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லே டவுன் ப்ராட் கான்டோர்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அரசாங்கத்தோட பங்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதோடைய ப்ராட் ஸ்ட்ராட்டஜியை வந்து இது பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக பிளானிங் கமிஷன் ஃபார்ம் ஆகுது பை கேபினட் ரெசல்யூஷன். என்னது, நல்லா கவனிங்க, பை கேபினட் ரெசல்யூஷன். கேபினட் ரெசல்யூஷன் மூலயமா பிளானிங் கமிஷன் ஃபார்ம் ஆகுது. எந்த மாதம், மார்ச் மாதம் 1950. பாம்பே பிளான் 40, இது வந்து 1950. அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1951, அடுத்த வருஷமே. with the objective of empowering government to take necessary steps to regulate the industrial development. நம்ம இந்தியாவுடைய செகண்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா 1956ல இருந்து 60. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. இதுவுமே வந்து அந்த பீரியட்ல தான் வருது. எதுக்கு எம்பசைஸ் பண்றாங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் டு மீட் நேருஸ் நேஷனல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாலிசி. நேரு கண்ட அந்த நேஷனல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கனவை வந்து நிறைவேற்றதுக்காக தான் இது கொண்டு வராங்க. ஹிஸ் விஷன் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் பை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இன் இந்தியா. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான, கிருஷ்ணமூர்த்தி, ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், சரிங்களா. கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஒரு வடிவேல் காமெடியில கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு, நீ என்கிட்ட வேலை செய்யற லேபர் தானே அப்படின்றாங்க. அந்த ஒரு காமெடி ஞாபகம் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கூட வரும். அப்படின்ற அந்த ஒருத்தன் வந்து மறந்துடுவான். அப்போ வந்து டே நீதாண்டா கிருஷ்ணமூர்த்தி, என்கிட்ட வேலை செய்யற லேபர் அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி கூட ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து லேபர் அப்படின்லாம் கிடையாது, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். அவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார் வச்சுருந்தாங்க. நான் உங்களை குழப்ப விரும்பல, நீங்கள் எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். கிருஷ்ணமூர்த்தி எது, யார் அவரு, ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணமூர்த்தி, ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். 4-5 வாட்டி கூட சொல்லுங்க, கிருஷ்ணமூர்த்தி, ஃபாதர் ஆஃப். கிருஷ்ணமூர்த்தி ஒரு கடவுள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக் செக்டார், அவர் வந்து தொண்டு செய்கிற இடத்துல, பப்ளிக்னாலே தொண்டு செய்கிற ஒரு நிறுவனம், ப்ராஃபிட் எதிர்பார்க்காத ஒரு நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த மாதிரி வந்து இறங்கியிருக்காரு. எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ப்ரொஃபஸர் மஹாலனோபிஸ், பிசி மஹாலனோபிஸ் வந்து he was the instrumental for its formulation, which was subsequently termed as Friedman-Mahalanobis model. ஸோ செகண்ட் பிளானிங் வந்து என்னது, மஹாலனோபிஸ் மாடல்னு சொல்றாங்க. ஸோ ஜாயிண்ட் செக்டார்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் பிரைவேட் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், இது வந்து ஜாயிண்ட் செக்டார் கம்பெனிஸ். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் கார்பரேஷன்ல எது வரும், திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் பை த ஸ்டேட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். எக்ஸாம்பிள் எல்ஐசி, ஏர் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரிசிட்டி போர்ட், இதெல்லாம் தான். ஸோ பாருங்க, 9 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். எதெல்லாம் பப்ளிக் செக்டார் மட்டுமே டீல் பண்ண வேண்டியது, ஏர்லைன்ஸ், டிஃபென்ஸ், இன்ஜினியரிங், ஹெவி இன்ஜினியரிங், ரயில்வேஸ், அட்டாமிக் எனர்ஜி, ட்ரக்ஸ், டெக்ஸ்டைல், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மெக்கான் லிமிடெட். ஸோ
இது எல்லாமே வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் செக்டார் இன் இந்தியா owes its origin in 1956 industrial policy resolution of the government of India. This 1956 resolution பார்த்தீங்கன்னா classified industry into 3 category. Industries which would be exclusively owned by state, அது வந்து ஏ, ஸ்கெடியூல் ஏ, வெறும் ஸ்டேட் ஓன் பண்ணுறது ஸ்கெடியூல் ஏ. சரிங்களா? the industries in which private sector could supplement அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் பி. வெறும் பிரைவேட் செக்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் சி. ஸோ இது கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் replaced 65 years old planning commission. Planning commission has power to allocate funds to ministries, states. This function will now be at finance ministry. ஓகேங்களா? நித்தி ஆயோக் வந்து ஜனவரி 1 2015ல வந்து உருவாக்கப்பட்டது. நித்தி ஆயோக்ன்றது ஒரு திங்க் டேங்க், சிந்தனை தொட்டி அப்படின்னு சொல்லலாம். இஸ் it can form a suitable platform in integrating social sector initiatives of the center, state and local bodies. Okay. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஜிடிபி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி இஸ் நத்திங் பட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் செய்யப்படுற ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் சேர்த்து கணக்கிடுறது தான் வந்து ஜிடிபி. ஓகேங்களா? வெறும் ப்ராஃபிட்டில் என்னென்னலாம் அந்த நாட்டில் அந்த ஒரு ஆண்டுக்கு என்னென்னலாம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதை பற்றி பேசுறது. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க 2011. சரிங்களா? சென்சஸ் ஆஃப் இந்தியா. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா வந்து 65 இயர்ஸ், 65.80 இயர்ஸ் ஃபார் மென்னு, 68.33 இயர்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்குறாங்க. ஹெல்த் மெஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட் த்ரூ வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். Government announced in Union Budget 2018 to 19 National Health Production Scheme. National Health Production Scheme to serve poor and vulnerable families. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் லிட்ரஸி பற்றி கொடுத்துருக்காங்க. Sarva Shiksha Abhiyan is a government of India's flagship program. It is implemented for making free and compulsory education to the children of 16 to 14 years with life skills. The government also introduced RMSA, Smart Class, e-learning, free computer skill classes and eco-friendly studying environment. Digital India for increasing the level of quality in education. ஸோ ஒரு லிட்ரஸியில் என்னென்ன லிட்ரஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்றத போல். ஸோ சர்வ சிக்ஷா அபியான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எஜுகேட்டட் ரிலேட்டட் ஒன்று. இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வந்து என்ன முக்கியமாக எதனா கொடுத்துருக்காங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒருத்தவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது தான் அவங்க வந்து பிரைமரி செக்டரில் வேலை செய்கிறாங்களா இல்லை செகண்டரியில் வேலை செய்கிறாங்களா சர்வீஸில் வேலை செய்கிறாங்களான்றது தான் ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை நிர்ணயிக்கும்ன்றாங்க. ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுஸு, க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், இதுவுமே வந்து ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை குறிக்குது அப்படின்றாங்க. ஏன் பப்ளிக் செக்டர் இம்பார்ட்டண்ட்? அது வந்து ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகும், இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 18 to 19 இது கொடுத்துருக்காங்க. மேபி இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்வீஸ் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 54.40, என்னை ஹைலைட் பண்ணுற பாருங்க, அதுதான் 54.40. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் வெறும் 15%, எந்த ஆண்டு 2018 to 19. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 29.73. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு பப்ளிக் செக்டர் இருக்குது. பப்ளிக் செக்டர்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுற செக்டர். எக்கனாமிக் வளர்ச்சி அடையும் அப்படின்றாங்க. பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், எல்லா ரீஜியன்லையுமே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பப்ளிக்னா. இதுவே ப்ரைவேட்னா என்னதான் பண்ணுவாங்க, எந்த இடத்துல நிறைய வந்து ரிசோர்ஸஸ் இருக்கோ, எந்த இடத்துல நிறைய வந்து பீப்புள் இருக்காங்களோ, எந்த இடத்துல நிறைய எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்களோ அங்கே தான் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் அப்படி இல்லை, எல்லாருமே டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ்டாக எண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ ப்ரைவேட் அப்படின்றவங்க வந்து ஸ்டிப்புலேட்டட் குவாலிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை இதுவாக வைப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் அப்படி இல்லை, முக்கால்வாசி எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் earnings. Some public sector enterprises have done much to promote India's export. The State Trade Corporation, Minerals and Metal Trading Corporation, Hindustan Steel Limited,
இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனுக்கு ரொம்பவே உதவுன ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். குரூப் 4ல இது எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல இருக்கிறதெல்லாம் குடுத்துட்டு, ஆடா ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு கம்பெனி குடுத்துட்டு, இதுல எது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாத ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆர் இதுல எது வந்து எந்த கம்பெனி வந்து எந்த பப்ளிக் செக்டார் ஒரு பிரைவேட் செக்டார் கம்பெனியை கொடுத்துட்டு இந்த ஃபாலோயிங் இதுல வந்து எது பப்ளிக் செக்டார் கார்ப்பரேஷன் வந்துட்டாலே கார்ப்பரேஷன் பக்கத்துல வந்துட்டாலே அது பப்ளிக் செக்டார் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் ஈஸி தானே பார்த்துக்கலான்னு போவோம். பட் சின்ன விஷயத்துல நம்ம அங்க தப்பு பண்ணிட்டு வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. த லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயர் இன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் தான் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார். ஸோ நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் அதிகமாலாம் கொடுக்கல. ஸோ நான் ஆல்ரெடி படித்ததுனால தான். ஸோ ப்ரைவேட் செக்டார்னா என்னன்னு சொல்லிட்டேன். ப்ரைவேட் ஓன்டு கம்பெனிஸ் தான் ப்ரைவேட் செக்டார்ன்ட்டு. நம்ம குரூப் 4 அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மேஜர் ப்ரைவேட் கம்பெனிஸ்ன்னு சொல்லும்போது இன்ஃபோசிஸ், நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துட்டு இதுல எது கவர்மெண்ட் கம்பெனி ஆர் இதுல எது வந்து ஆட் மேன் அவுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளால பிக் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பெனிஸ் நேம்ஸ் எல்லாம் சொல்றேன். இப்ப ஐசிஐசிஐ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? லிமிடெட்ன்னு இருக்குது போல இருக்கு. அதுவும் பப்ளிக் தான் இருக்கும். ஆர் வந்து ஹிந்துஸ்தான் அது கண்டிப்பா ஒரு பப்ளிக்கா இருக்கும்னு நினைச்சு நம்ம டிக் போட்டு என்ன பண்ணிடுவோம்? வெளியில வந்துரும். இல்லையா? ஸோ வந்து அந்த மாதிரி தவற பண்ணக்கூடாது. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, ஆதித்யா பிர்லா கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி, டாடா குரூப், விப்ரோ, ஹிந்துஸ்தான், ஐசிஐசிஐ இவங்கெல்லாம் யாரு? பிரைவேட் கம்பெனி தான். சரியா? ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து வெற்றிகரமா நம்ம இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ்னா இவ்வளோதான். ஸோ இதை பத்தின ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. பிளானிங் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1951. பாம்பே பிளான் எப்போ வருது? 1940. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் பிளான் எப்போ வருது? 1948. தென் வந்து மஹாலனோபிஸ் பிளான் எதுல வரும்? செகண்ட் 5-year பிளான்ல வரும். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி போய் பார்த்துட்டு வரலாமா? ஸோ நீத்தி ஆயோக் 1st January 2015ல வந்து உருவாக்கப்பட்டது. 1956ல வந்து ஒரு பிளான் வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் ஒன்று வந்தது. தென் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. நத்திங் மச் அதர் தேன் திஸ். ஸோ சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்காம போயிடாதீங்க. இதுல இருந்து கூட, அதாவது 10th லெவல் வரைக்கும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். 11th 12th எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூனிட் 9ம் கவர் ஆகுது. இதுலேயே உங்களுக்கு யூனிட் 9உடைய பாதி போர்ஷன்ஸும் கவர் ஆகிடுது. நான் எங்கெங்கெல்லாம் யூனிட் 9 உங்களுக்கு ஹெல்ப் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போறோம். 9th 10th 11th 12th இன்னும் வந்து 4 ஸ்டாண்டர்ட் இருக்குது நமக்கு முடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல பர்டிகுலரா எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இது வந்து யூனிட் 9க்குமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதுதான் திருப்பி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எம்ப்ளாய்மெண்ட் growth has increased at an average rate of 2% during the past 4 decades. 1972லேருந்து 73க்குள்ள, அதாவது சின்ஸ் நாட் அதுக்குள்ள, பட் சின்ஸ் அதுலேருந்து 1972 அதுலேருந்தே வந்து ஒரு 4 டிகேட்ஸ்க்கு 2% உயர்ந்திருக்குது அப்படின்றாங்க. இந்த medieval period, Feroz Shah Tughlaq, the Sultan of Delhi, had set up an employment bureau to solve the unemployment problem. Which of the following historical king or persons have set up எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ ஃபார் தேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போவே அந்த நிர்வாக திறமையை பாருங்க. ஃபெரோஷா அப்படின்னாலே நிர்வாகத்தன்மை தான். ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படின்னு கேட்டுட்டாங்கனாலே என்னது இது கேட்க மாட்டாங்க உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கேட்பாங்க. ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா? சுல்தான்
சாரி, அவர் தான் வந்து சுல்தான் ஆஃப் டெல்லி, அண்டு கிடையாது, த சுல்தான் ஆஃப் டெல்லி, ஃபெரோஸ் ஷா துக்ளக் த சுல்தான் ஆஃப் டெல்லி, அவர் தான் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து நமக்கு இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் அங்கங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பப்ளிக் செக்டார்னு சொல்லும்போது என்எல்சி, இந்த சேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் பண்றது, பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், பிரைவேட் செக்டார்னா டிவிஎஸ், அசோக் லேலேண்ட், டாடா ஸ்டீல். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்மேன் அவுட் பிக்கப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இம்பார்ட்டண்டா எது இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு சாப்டருக்கு இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாம். மணி அண்ட் கிரெடிட். இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பார்த்ததே தான். இன்ட்ரோடக்ஷன். ஸோ மணினா என்ன, எதுக்காக அது தேவைப்படுது, ஒரு மேனுக்கு அது வந்து என்னென்ன தேவை, என்னென்ன யூஸ் கொடுக்குது, என்னென்ன அதுல இருந்து நம்ம பெனிஃபிட் அடையலாம், எல்லாமே இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது அது வந்து மணி ரெகுலேட் பண்ணுது, அதை பத்தி இதுல கொடுக்கல, பட் சொல்றாங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஒரு மணினா என்ன அப்படின்றது. ரைட். ஸோ அதில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே. பார்ட்டர் சிஸ்டம் நமக்கு தெரியும், பண்ட மாற்று முறை. ஒரு ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டம் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் காயின்ஸ் அப்படின்றது ஒன்று வர ஆரம்பிச்சுது. ஸோ த சிஸ்டம் வாஸ் ஆக்டிவ் நாட் ஓன்லி வித்தின் சிவிலைசேஷன் பட் அமாங் தி சிவிலைசேஷன். ஸோ காயின்ஸ்ன்றது வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் இன் ஈஜிப்ட் அண்ட் ஈராக், மெசபடோமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்கவேட் பண்ணப்பட்டது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான், வேற எதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. இதில் பாருங்க, ஷேர்ஷா சூரி, அது வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணியிருக்காரு, ஃபெரோஸ் ஷா துக்ளக் சுல்தான் ஆஃப் டெல்லி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ கொண்டு வந்தார். ஷேர்ஷா சூரி அவருடைய ரூல் பார்த்தீங்கன்னா 1940லேருந்து 1540லேருந்து 1546 வரைக்கும் set up a new civic and military administration and issued a coin of silver weighing 178 grams which was termed the rupiah. அப்பவே என்ன பேர் வச்சிருக்காங்க, ருப்பியான்ட்டு. யாரு? ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி இவர் வந்து சில்வர் காயின் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வராரு. சிவிக் அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே இருக்குது. சில்வர் காயினுக்கு பேர் ருப்பியான்னு சொல்றாரு. அண்ட் இட் ரிமைன்ட் இன் த டியூரிங் த மொஹல் பீரியட், த மராத்தா எரா, பிரிட்டிஷ் இந்தியா ஆஸ் வெல் அப்படின்றாங்க. ஸோ இதுதான். ஸோ ஒரு மணியோடைய நேச்சர் என்ன, பேப்பர் மணி வந்தது. ஸோ அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஒன் ஹேஸ் டு விசிட் த பேங்க் அண்ட் ஃபில் இன் அ challan or produce the check to withdraw money from his account. Now this practice is gradually vanishing. Instead, one can easily withdraw the necessary amount from an automated teller machine. With the help of ATM debit card, one can easily withdraw the money needed at any time at ATMs located anywhere. A person can deposit money in their account without visiting the branch. Similarly, credit cards are also available through which things are brought on credit and amount can be paid later. Nowadays, instead of using checks or demand drafts, online transactions through net banking are carried out. Through this, money is transacted to anyone who lives anywhere across the globe. Technology has advanced so that so much that even mobile banks is widely used nowadays. இப்போ வந்து ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஆர்பிஐ உடைய ரோல் என்ன, ஒரு மணி அப்படின்ற விஷயத்த அதை கண்ட்ரோல் பண்றது, தேவையானவங்களுக்கு வந்து நலத்திட்டம் கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கு லெண்டிங் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது, இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது, ஃபாரின் ரிசர்வ்ஸை வந்து வச்சுக்கிறது, ஃபாரின் ட்ரேடுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மணி கொடுக்கறது, வெளியுறவு அதாவது ஃபாரின் பேங்க்ஸ், ஐஎம்எஃப் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே என்னதுதான், நம்ம ரிசர்வ் பேங்கோடைய வேலை தான். 1935ல ஆரம்பிக்கப்படுது. எப்போ? 1st ஏப்ரல், ஃபினான்ஷியல் இயர் 1ஆம் தேதியில ஆரம்பிக்கப்படுது. இட் வாஸ் பெர்மனன்ட்லி மூவ்ட் டு மும்பை ஃப்ரம் 1937. ஆர்பிஐ வாஸ் ஸோ இப்போ வந்து
நம்ம ஆர்பிஐ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 1st April 1935ல ஆரம்பிக்கிறாங்க. மும்பைல தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1937ல எப்போ நேஷனலைஸ் ஆகுது அப்படின்னா 1949ல 85% ஆஃப் பிரிண்டட் கரன்சி இஸ் லெட் ஃபார் சர்க்குலேஷன் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிள் as on August 2018, currency worth rupees 19 lakh crore are in circulation அப்படின்றாங்க. எப்போ அப்படின்னா 2018 ஆகஸ்ட் சென்சஸ் படி ஆர் கணக்கீடு படி 19 லேக் crore அப்படின்ற ஒரு தொகை வந்து புழக்கத்துல இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருந்தார். எதுலனா ப்ராப்ளம் ஆஃப் தி ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் வாஸ் த ரெஃபரன்ஸ் டூல் அண்ட் ப்ரொவைடட் கைட்லைன்ஸ் ஃபார் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அவருடைய தீசிஸ் ப்ராப்ளம் ஆஃப் ருபி அதுல இருந்து தான் இந்த ஆர்பிஐ அப்படின்ற ஒரு விஷயமே துவங்க துவங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, இது ரொம்பவே முக்கியமானது குரூப் 4க்கு. இந்தியன் கரன்சி ருப்பின்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்துல பவுண்டுன்னுவாங்க, யூரோப்பியன் யூனியன் யூரோன்னுவாங்க, கனடால டாலரு, ஜப்பான்ல யென்னு, சைனால யுவானு, சவுதி அரேபியால ரியாலு, ஆஸ்திரேலியால டாலரு, மலேசியால ரிஞ்சிட் அப்படின்றாங்க ரிஞ்சிட்டு, பாகிஸ்தான்ல ருப்பி, ஸ்ரீலங்காலையும் ருப்பி தான். ஸோ இந்தியாவில் ருப்பி, இங்கிலாண்டில் பவுண்டு அப்படின்றாங்க பவுண்டு, யூரோப்பியன் யூனியனில் யூரோ, ஓகேங்களா. கனடாவில் பார்த்தீங்கன்னா டாலரு, ஜப்பானில் வந்து யென்னு, சைனாவில் யுவானு, சவுதியில் ரியாலு, ஆஸ்திரேலியாவில் டாலரு, மலேசியாவில் ரிஞ்சிட்டு, பாகிஸ்தானில் ருப்பி, ஸ்ரீலங்காவில் ருப்பி. நெக்ஸ்ட் வந்து ஸோ இதெல்லாம் வந்து கிரெடிட், யாருக்கு கிரெடிட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ஆல் பேங்க்ஸ் ஹாவ் 10,612 பிரான்ச்சஸ். எல்லா பேங்க்ஸ், ஆல் த பேங்க்ஸ் ஹாவ் 10,612 branches across the state. They carry on total transaction of around 15 lakh crore rupees during the financial year 2017 to 18. 2017 to 18. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த ஒரு பாக்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஹவு கரன்சி இஸ் பிரிண்டட் அப்படின்றது. 1 rupee and 2 rupee notes were first printed in the year in India in the year 1917. 1917 சரிங்களா. 1917 இது எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 2ஓட பாதி மாதிரி தான் இருக்குது, இப்படி போட்டால் 2. ஸோ அது மாதிரி 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் empowered to issue the government of India notes since 1935. 500 rupee note currency was introduced later. In 1940, 1 rupee notes were issued again. Till 1947, currency notes with the image of King George VI were in circulation. After independence, the government of India issued currency notes. In 1925, the British government established a government press at Nasik in Maharashtra. Currencies were printed 3 years later. In 1974, a press was started in Devas, Madhya Pradesh. Security printing. நல்லா கவனிங்க, 1925ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ப்ரெஸ் வந்து இது பண்றாங்க நாசிக்ல, இன் மகாராஷ்டிரால. கரன்சிஸ் were printed 3 years later. 1974ல a press was started in Devas, Madhya Pradesh. Security Printing and Mint Corporation of India Limited. In 1990s, two more presses வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, மைசூர் கர்நாடகா அண்ட் சால்போனி இன் வெஸ்ட் பெங்கால். சால்போனி in West Bengal to print notes. The Reserve Bank of India has the authority to decide the value of currency to be printed and how the amount should reach its destination safely. Though RBI has the power to print up to 10,000 rupee notes, at present a maximum of up to 2,000 தான் நம்ம வந்து print பண்ணிருக்கோம். என்ன லிமிட் வரைக்கும் வந்து ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணலாம் ஒரு கரன்சி? 10,000 ரூபாய், ஒரே நோட்ல 10,000 ரூபாய் வர வைக்கிற வரைக்கும் கூட ஆர்பிஐ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆனா இப்ப நமக்கு மேக்சிமம் என்ன நோட்டு தான் இருக்குது? 2,000 ரூபாய் நோட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். 1917ல என்ன வருது? 1917ல 1 ரூபி 2 ரூபி நோட் முதல்ல பிரிண்ட் செய்யப்படுது. தென் வந்து ஆர்பிஐ 1935ல வருது, ஏப்ரல் 1ல ஆரம்பிக்கப்படுது. நாசிக் அப்படின்ற இடத்துல வந்து பிரிட்டிஷ் முதல்ல பிரிண்டிங் இடம் ஆரம்பிச்சாங்க. தென் வந்து மத்திய பிரதேஷ், நம்ம கவர்மெண்ட் மத்திய பிரதேஷ்ல, தென் கர்நாடகா மைசூர் அங்க வந்து ஒரு பிளேஸ்ல, தென் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்ன இடம்,
வெஸ்ட் பெங்காலில் வந்து எங்க சால்போனி அப்படின்ற இடத்துல வந்து நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1974 வந்து பார்த்தீங்கன்னா a press was started in Devas, Madhya Pradesh. Security Printing and Minting Corporation of India Limited. சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதில் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற லெசன் பார்க்கலாம். மாம்பழம் வெட்டு போ, மாம்பழம் வெட்டு போ, மாம்பழம் வெட்டு. சரி, நான் பேச போறேன். அவர் வந்தாருன்னா ஆஃப் பண்ணி. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் வந்திருக்கோம். நடுவில் நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு நடுவில் ஏதாச்சும் நான் பேசியிருப்பேன் அன்அஃபிஷியலாக. ஸோ அதுக்கு ரியலி சாரி. இது எனக்கு எடிட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் எடிட் பண்ணி வெளியில் இது பண்ணிடுறேன். பட் அது உங்களுக்கு இன்டரப்ட் ஆச்சுன்னா ஐம் ரியலி சாரி. ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு 2001 சென்சஸ் 49.3% out of total population of workers were involved in agriculture. சரிங்களா, இந்த பர்சன்ட் ரொம்ப முக்கியம், இந்த இயருமே ரொம்ப முக்கியம். 2011ல பார்த்தீங்கன்னா there were 3 crore 29 lakh workers in Tamil Nadu, out of which 96 lakh பார்த்தீங்கன்னா agricultural worker. ஓகேங்களா, 29 lakh வந்து crore, 3 crore 29 lakh workers பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒர்க்கிங் பாப்புலேஷன். அதில் 96 lakh வந்து அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர் அப்படின்றாங்க. இது எந்த சென்ஸ் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. டியூரிங் 2015 to 16 there were 79 lakh 38,000 cultivators in Tamil Nadu. But 5 years earlier there were 81 lakh 18,000 cultivators இருந்திருக்காங்க. There was a reduction of 1,80,000 cultivators in these 5 years. Similarly, the area under the cultivation also reduced from 64.88 lakh hectares to 59.71 lakh hectares during the same period. 1,34,000, அதாவது that is state of Tamil Nadu had lost 1,03,400 hectares on an average during these 5 years. Most of the cultivators in Tamil Nadu are micro farmers. Very important, group 4ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, micro farmers account to around 78% of the total cultivator, while the area cultivated by these micro farmers is just 36%. Small farmers cultivating 1 to 2 hectares of land cover 14%, while the land cultivated by them is 26%. Types of land usage. The total geographical area of Tamil Nadu is 1 crore 30 lakhs and 33,000 hectares. எவ்வளோ? 1 crore 30 lakhs and 33,000 hectares. Out of this, only 1/3 of land is used for agriculture. 45 lakh 44,000 hectares. 17% of the land is used for non-agricultural use. Nearly the same size, 2,125,000 hectares. 2,125 hectares. சரிங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் டோட்டல் கிராப்பிங் லேண்ட் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 4,544. 4 அப்படின்றது இந்த 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது. 4க்கு அடுத்து 5, 4க்கு அடுத்து 5, அதுக்கப்புறம் 4 அப்படின்ட்டு ஒரு இதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் கல்டிவேட்டட் ஏரியா இன் தமிழ்நாடு அவ்வளோ ஹெக்டார்ஸ். வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The area under irrigation is about 57% of the total area under cultivation. Irrigation சார்ந்து இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 57% of land under cultivation அப்படின்றாங்க. In தமிழ்நாடு there are 7,985 small lakes, 33,142 large lakes, 15 lakh open wells, and there are 3,54,000 borewells in the state where agriculture is carried out with the help of these water resources அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட், நல்லா கவனிங்க. 7,985 small lakes, 33,142 large lakes, 15 lakh open wells, and there are 3,54,000 borewells in the state where agriculture is carried out with the help of these
water resources. Right? So next virtual water னு சொல்லி இங்க ஒரு paragraph கொடுத்திருக்காங்க. The term virtual water was introduced by Tony Allen in 1990. 1990. டேர்ம் விர்ச்சுவல் வாட்டர் கண்டிப்பா கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்றது ஆலன், ஓகேங்களா? ஆலன். ஓகே, ஸோ அள்ளவே முடியாது, ஆலன் அள்ள முடியாது. விர்ச்சுவல் வாட்டர் எங்கேயாவது தொட அள்ள முடியுமா? முடியாது. ஆலன், அல்லன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The water consumed in the production process of an agriculture or industrial product, அது வந்து virtual water, ஓகேவா? ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் தேவைப்படுறது virtual waterன்னு சொல்லி மீனிங் கேட்கலாம். ஆர் அதை யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, அந்த டானி ஆலன் அவரை பற்றி கேட்கலாம். ஐ மீன் யாருன்றது கேட்கலாம். ஸோ அதுதான். It is hidden flow of water when food or other commodities are traded from one place to another. For instance, it takes 1340 cubic meter of water based on the world average to produce 1 metric ton of wheat. That is, if 1 metric ton of wheat is exported to another country, it means that 1340 cubic meters of water used to cultivate this amount of wheat is also being exported. India is the largest global freshwater user. India has been the 5th largest exporter of virtual water in the world. 5 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th largest exporter of virtual water in the world. உலகத்திலே இந்தியா தான் 5வது பெரிய நாடு. எதுக்கு? இந்த virtual water எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ல. 5 எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஸோ வர்ச்சுவல் வாட்டர், ஆறுனா தான் 6. ஸோ இந்த வர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி லெட்டர் 5. ஸோ ஆறுன்றது அந்த ரிவர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ரிவர்னா தான் அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அதே வந்து நம்ம வந்து வர்ச்சுவல் வாட்டருக்கு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ 5. 5th லார்ஜஸ்ட். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. 57% லேண்ட் இதுவாகுது, இதெல்லாம் வந்து நெசசரியான ஃபேக்ட் கிடையாது. ஸோ மைக்ரோ இரிகேஷன் அப்படின்றது இந்த பிக்சர் மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் ஆகுது, வாட்டர் சேவ் ஆன மாதிரியும் இருக்கும், பட் பிளான்ஸும் பெனிஃபிட் ஆன மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். வெல் பார்த்தீங்கன்னா 62% நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. கெனால் பார்த்தீங்கன்னா 24%, லேக்ல இருந்து 14%. இந்த இந்த வாட்டர்ஸ்லேருந்து சப்ளை ஆகுது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க. ரிவர் காவேரி இஸ் த 3rd largest ரிவர் இன் சவுத் இந்தியா. அதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். 7, அதுக்கு அடுத்தது 6, 5 கிலோமீட்டர். ரிவர்ஸ்ல வரும். காவிரின்றது ஒரு ரிவர், ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காவிரி தான் நமக்கு தெரிஞ்ச ரிவர். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வருது. ரிவர்ஸ், இந்த ரிவர்ஸ் சொல்றேன் உங்களுக்கு ஷார்ட்கட்காக. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ரிவர்ஸ், என்னடா ரிவர்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு காவேரி, நமக்கு தெரிஞ்சது காவேரி. 7க்கு அடுத்த ரிவர்ஸ் நம்பர் 6, 6க்கு அப்புறம் வந்து 5. ஸோ இதுதான் அந்த ஷார்ட்கட். என்னன்னா 3rd largest ரிவர் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியான்னு வரும்போது 3வது, சரிங்களா? ஏபிசி ஆல்பபெட்ல சின்றது தேர்ட் ஆல்பபெட் இல்லையா? ஸோ அது மாதிரி 3ர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கே தானே அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர், வேற வழியே கிடையாது. சி தான் காவேரிக்கு கரெக்டான வார்த்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பிளாக் கிராம், இந்த ஃபேக்ட் பாருங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கல்டிவேட்டட் பல்சஸ். கருப்பு, அந்த கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூஸ்ட் 645 kg per hectare. ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் கேன் அண்ட் கிரவுண்ட் நட், மணிலா அப்படின்றாங்க. மணிலா அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். கிரவுண்ட் நட் were 107 tons, 107 tons and 2753 kg per hectare respectively. So black gram நிறைய கல்டிவேட்டட் ஆன இதில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இதில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோமான்றது ஒரு வாட்டி ரீகேப்பில் பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து வெறும் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸு, மைக்ரோ ஃபார்மிங் அதுதான் நிறைய இருக்குது. பட் ஆனால் 36% தான். 75க்கு மேலே அவங்க வந்து இருந்தாலும், வெறும் 76க்கு மேலே ஸ்மால் ஃபார்மர்ஸ், மைக்ரோ ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்க கல்டிவேட் பண்ணுற லேண்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு தான்? 36% தான். நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெல், கிணறு தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நிறைய இந்த பாய்ச்சலத்துக்கு யூஸ் பண்ணுறோம். காவேரி எவ்வளோ கிலோமீட்டரு? ரிவர்ஸில் சொல்லுங்கள். 765 கிலோமீட்டர்.
ஸோ வேற என்ன ஃபேக்ட்ல நம்ம பார்த்தோம், நீங்க ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. while the number of marginal farmers is increasing in India, நம்மளுடைய தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஸ்டெடியா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் டோட்டல் ஜியோகிராபிக்கல் லேண்ட் ஏரியா 1% இஸ் அண்டர் கல்டிவேஷன், 1/4 இஸ் லெஃப்ட் ஃபாலோ, அப்படியே எதுவுமே பண்ணாம விடப்படுது அப்படின்றாங்க. ஏரியாஸ் வித் குட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கேன் பி கல்டிவேட்டட் அப் டு 3 times in a year. இதுவும் ஒரு ஃபேக்ட் தான். அப் டு 4 times, 2 times, 5 times கொடுப்பாங்க, 3 times. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற விஷயத்தை யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணா அப்படின்னா டானி ஆலன். ஓகே, நம்ம வர்ச்சுவல் வாட்டரை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியா எவ்வளவாவது பெரிய கண்ட்ரி, ஃபிஃப்த் பெரிய கண்ட்ரி இல்லையா? ஓகே, ஸோ சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. நமக்கு வந்து இதுதான் நார்த் ஈஸ்ட் தான் நமக்கு முதல் முக்கியமானது. இதுல ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் முக்கியமானது, அதுக்கப்புறமா தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? அதாவது கிணறுன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஓகே, கிராப்ஸ் ஆர் டிவைட் இன்டு ஃபுட் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ். மேஜர் கிராப்ஸ்ன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா பேடி, மெய்ஸ், ராகி, இதை பற்றி டீட்டெயிலாக மேலே பார்ப்போம். கோகோனட் இதெல்லாமே. இது கோகோனட் அப்படின்றது நான் ஃபுட் கிராப், அதில் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ரீசெண்ட் ரிசர்ச்சஸ் ஷோ தட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப் இஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான 9th ஸ்டாண்டர்ட்ல இவ்வளோதான் கண்டென்ட். ஓகேங்களா? நமக்கு எதுல அதிகமா கண்டென்ட் வரும்னு கேட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல தான் நிறைய கண்டென்ட் வரும். அதுக்கு நான் தனியான ஒரு வீடியோ மேக் பண்ணி எல்லாத்தையும் கண்டிப்பா மர்ஜ் பண்ணி கொடுக்க பார்க்குறேன் முக்கால்வாசி, அப்படி இல்லைன்னா பார்ட்டா வரும். பிகாஸ் நான் அப்படிதான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை முடிச்சிட்டோம், நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட்க்கு போகலாம். ஓகே, ஸோ யூனிட் 1லேருந்து நம்ம 10th ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து 6th to 10th வரைக்கும் கொடுத்துட்றேன். 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக தனியாக கொடுக்குறேன், ஆர் இதோடய கூட சேர்த்து மர்ஜ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜிடிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன, அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் முக்கால்வாசி குரூப் 4க்கு ரிலேட்டாக மட்டும்தான் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கிற டெஃபனிஷன்ஸ், அர்த்தங்கள், கான்செப்ட் இதெல்லாமே கூட பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க கைஸ்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டெஃபனிஷன் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ். நல்லா கவனிங்க, இட்ஸ் அ ஃபேக்டர் காஸ்ட் கிடையாது, மார்க்கெட் வேல்யூ. ஒரு மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ of all final goods and services produced in the country during a time period. So இதோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. GDP is equal to consumption plus investment plus government expenditure plus export minus import அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான், அதாவது வித்தவுட் அந்த ஃபாரின் மணி இல்லாம வெறும் ஒரு நாட்டில் ஒரு 1 yearல என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை குறிக்கிறது தான் இந்த ஒரு ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்னன்னா அட் லாஸ்ட் மார்க்கெட்ல விற்கும் போது இருக்கிற வேல்யூ தான் மார்க்கெட் வேல்யூ. இப்போ இங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க குரூப் 4க்கு ரிலேட் ஆகும். எக்கனாமிஸ்ட் டைலர் கோவன் அண்ட் அலெக்ஸ் டேபராக் says that final goods and services are the goods and services which will be used or consumed. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இது யார் சொன்னான்னு கூட கேட்பாங்க. டைலர் கோவன் அண்ட் அலெக்ஸ் டேபராக். ஓகேங்களா? So national income is a measure of total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product or national dividend. சரிங்களா? National income is also called as gross national product or national dividend. So gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes foreign invested abroad, foreign capital invested abroad. So நம்ம அதில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதை மைனஸ் பார்த்தோம். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் வேல்யூ இங்கே எக்ஸ்ட்ராவா, அதாவது இது வரைக்கும் நின்றுடுச்சுன்னா அது ஜிடிபி,
எக்ஸ்ட்ராவா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு வந்துன்னா ஜிஎன்பி. ஸோ ஜிடிபி நம்ம மேலே பார்த்துட்டோம். நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா ஜிஎன்பி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மைனஸ் டிப்ரிசியேஷன். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் தான். In 1867 to 68, for the first time, Dadabhai Navroji had ascertained the per capital income in his book Poverty and Un-British Rule of India. ஸோ இது கேட்பாங்க, யார் இந்த புக்கை எழுந்தது? 1867ல இருந்து 68 வரைக்கும் அந்த ஒரு இயர்ல பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற இந்த புத்தகத்தை தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் எழுதியிருக்காரு. அதுல பெர் கேபிட்டல் இன்கம் பத்தி குறிப்பிட்டிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதெல்லாம் தான் முக்கியம்ன்றாங்க. பர்சனல் இன்கம்ன்றது ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டு ஜென்ரேட் பண்ற இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போக, இப்போ ஒரு இன்கம் வருதுன்னா அதுல நம்ம டேக்ஸ் கட்டிட்டு வரோம் பார்த்தீங்களா, எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சிருப்போம், சேவிங்ஸ்க்காக வச்சிருப்போம். டேக்ஸ் போயிட்டு வர இன்கம் தான் டிஸ்போசபிள் இன்கம். நம்ம வந்து அதுக்கு செலவும் பண்ணலாம், மேண்டேட்டரியா செலவு பண்ணணும்னு கிடையாது, சேவிங்ஸும் பண்ணலாம். ஸோ அது இந்த ஜிடிபி இங்கே அகெயின் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜிடிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இந்த ஊரில் செய்கிற உருளைக்கிழங்கா இருக்கட்டும், இந்த ஊரில் இந்தியாவில் செய்கிற ஒரு துணியாக இருக்கட்டும், அதோடைய வேல்யூ, ஒரு அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க அதை வச்சு குறிப்பிடுறது தான் என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதில் வந்து ஃபாரின்ல சேல் பண்ணதோ ஒரு ஃபாரின்ல இருந்து பிஸ்னஸ் பண்ணி கிடைச்ச ப்ராஃபிட்டோ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஜிடிபியோடைய மேண்டேட்ரி அதுதான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில், த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை சைமன் குஸ்னெட். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இப்போவே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை சைமன் குஸ்னெட்ஸ் ஃபார் அ யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. என்ன சொல்றாங்க? மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் first developed by Simon Kuznets for a US Congress report in 1934. Modern concept. Okay. So next important வந்து என்ன இந்த GDP ஓட importance அப்படின்ற மாதிரி. So it helps to study of economic growth. நம்மளுடைய problem of inflation deflation பத்தி தெரிஞ்சுக்கலாம். Comparison with developed countries of the world. Estimate the purchasing power. Study of public sector. Guide to economic planning. So அதெல்லாம் தான், right? Next வந்து estimation of GDP. The Central Statistical Organization under the Ministry of Statistical Department keeps the records. Its process involves conducting an annual survey of industries and compilation of various indexes like Index of Industrial Production, Consumer Price Index. யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது கேட்பாங்க. இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ சாரி ஃபார் த இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ஒரு சைடில் உங்களுக்கு நாய்ஸ் கேட்டிருக்கும். ஸோ ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு வீட்டில் அப்படின்னும் போது டிப்பிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுதான். ஸோ இது ஒரு அன்அவாய்டபுளாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பிகாஸ் நான் வந்து வெளியில் எங்கேயாச்சும் இருக்குன்னா ப்ராப்பராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது நான் வீட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான். ஓகே. ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்கு கீழே இவங்க வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த ரெக்கார்ட்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க ஜிடிபிக்கு சம்மந்தப்பட்டது. தென் வந்து ஆனுவல் சர்வேஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறது யார்? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ ஜிடிபியில் என்னென்னலாம் அடங்கும்னு கேட்குறாங்க. ப்ரைமரி செக்டரான அக்ரிகல்ச்சர் அடங்கும், செகண்டரி செக்டரான இண்டஸ்ட்ரியல் அடங்கும், டெர்ஷியரி செக்டரான சர்வீஸ் செக்டர் அடங்கும். ஸோ ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நமக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ 1950 அந்த எக்கனாமிக் பிளானிங் ஸ்டார்ட் ஆன போது எவ்வளோ இருக்குது? 51% தோராயமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது 14% இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் வந்து 33%. அப்படியே கிராஜுவலாக பாருங்க, 2015 பாருங்க 17% ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரி உயர்ந்து 29% ஆயிருக்கு, சர்வீஸ் இன்னும் உயர்ந்து 52% ஆயிருக்குது. அப்படியே ரிவர்ஸ்க்காக வந்த மாதிரி இருக்கு. தென் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அக்ரிகல்ச்சர் 2016 to 17 இயர்ல 17% ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து 29%.
இது சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52.8%. ஸோ அந்த பாயிண்ட் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து லாஸ்ட்டாக எடுத்திருக்கிறது 2017 to 18. அந்த ஆண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் 17%, இண்டஸ்ட்ரி வந்து 29%, சர்வீஸ் செக்டர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி 53% வருவித்திருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து பழைய டேட்டா, பட் இருந்தாலும் வந்து புக்கில் இருக்க ஆன்சருக்கு தான் வந்து கரெக்ட் கொடுப்பாங்க. இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். இதில் என்ன சொல்கிறாங்க? இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் agricultural products. India accounts for 7.39% of total global agricultural output. Total global agricultural output. சரிங்களா? இண்டஸ்ட்ரி செக்டார் பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் வேர்ல்ட் ரேங்க் வந்து 6. அண்ட் இன் சர்வீஸ் செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் வேர்ல்ட் ரேங்க் வந்து 6th. சரிங்களா? 6 அப்படின்றது எப்படியாச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இண்டஸ்ட்ரி 6. சர்வீஸ் செக்டாரில் வந்து வேர்ல்டு அளவில் 8வது ரேங்க். அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி இஸ் மச் ஹையர் தேன் வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ் ஆஃப் 6.4%. Contribution of industry and service sector is lower than world's average, 30% of for industry sector and 63% for service sector, right? So what is gross value added அப்படின்னு கேட்பாங்க. It is a measure of value of goods and services produced in an area, industry or ஒரு செக்டார், ஒரு பர்டிகுலர் செக்டர், ஒரு பர்டிகுலர் ஏரியா, இங்கே அவ்வளோதான். அது எல்லாமே அக்குமுலேட் பண்ணி தான் ஜிடிபி கண்டுபிடிப்பாங்க. ஜிடிபி பிளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டாக்ஸஸ். ஓகேங்களா? இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் க்ரோத்னா ஒன்றுமே கிடையாது, குவான்டிட்டி வைஸ் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது, இவ்வளோ வந்து நிறைய உற்பத்தியாக இருக்குது, இது சொல்கிறது எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நத்திங் பட், இது நான் உங்களுக்கு படித்து காட்டணுன்னே அவசியம் கிடையாது, குவாலிட்டேட்டிவ் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் நம்மளால சொல்ல முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய பாவர்ட்டி லெவல் எவ்வளோ குவாலிட்டி, அவங்களுடைய சானிடேஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஹாப்பினஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் அடங்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் 65 years and 44% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன். 5 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் 44% பேர் வந்து மால் நியூட்ரிஷன், மால் நரிஷ்டாக இருக்காங்க. The literacy rate for the population aged 15 years and above பார்த்தீங்கன்னா 63% பேர் தான் லிட்ரேட் ஆயிருக்காங்க, கம்பேர்ட் டு 71% ஃபிகர் ஃபார் லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். சரிங்களா? அந்த லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 71% வந்து லிட்ரேசி இருக்கிறாங்க, 63% வந்து இந்தியாவில். பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 1990 பார்த்தீங்கன்னா மஹபூபுல்லக் அப்படின்ற ஒரு பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் அட் யுனைடெட் நேஷன் இன்ட்ரடியூஸ்டு த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். HDI is a composite index of life expectancy at birth, adult literacy rate, and standard of living measured as an algorithmic function of GDP adjusted to purchasing power parity. Purchasing power parity. சரிங்களா? இவர் தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மஹபூபுல்லக், யாரு? மஹபூபுல்லக் ஒரு பாகிஸ்தானி. 1990 இந்தியா வந்து கிளைம் பண்றாங்க. எதுலேருந்து? 130லேருந்து அவுட் ஆஃப் 189ல் 130 வராங்க. எதுலனா ஹியூமன் டெவலப்மெண்ட். இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குதுன்றது நீங்கள் பார்த்துட்டு போங்க கரண்ட் அஃபேர்ஸில். யூஎன்டிபி ப்ரோக்ராம். ஓகேங்களா? பிட்வீன் 1990 to 2017 இந்தியாஸ் HDI வேல்யூ increased from 0.427 to 0.640, an increase of nearly 50%, and an indicator of the country's remarkable achievement in lifting millions of people out of poverty. So agriculture policies, some agricultural policies are price policy, land reform policy, green revolution, irrigation policy, food policy, agriculture labor policy, and cooperative policy. Right? Next வந்து gross national happiness பத்தி பார்க்கலாம். Okay, so gross national happiness was first coined in
1972. Years are very important. Happiness 72. Happiness 72. சரிங்களா? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஹெச்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஹெச்ல இப்படி போட்டு இந்த கோடு கிழிச்சிட்டு இப்படி வரதே ஒரு 7 மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 2 இங்கே கோடு இருக்கிறதுனால 2. ஸோ அதாவது இது ஒரு சைக்கலாஜிக்கலாக இருக்குது. நான் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த வேர்டுக்குள்ளே நம்ம அந்த இயர் அடக்கிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ரீகலெக்ட் வென் எவர் வி நீட் இட் இன் எக்ஸாம், ரைட்? எஸ். So during an interview by a British journalist for the Financial Times at Bombay Airport, the king of Bhutan, Jigme Singye Wangchuk அப்படின்றவர் gross national happiness is more important than gross national product ன்னு சொல்லிட்டு போயிட்டார் போற வாக்குல. In 2011, UN General Assembly passed resolution Happiness towards a holistic approach to development, urging member nations to follow the example of Bhutan and measure happiness and well-being and calling happiness a fundamental goal, fundamental human goal. The 4 pillars of GNHS are sustainable and equitable socio-economic development, environmental conservation, preservation and promotion of culture, good governance. The 9 domains of GNH are psychological well-being, health, time use, education, cultural diversity and resilience, good governance, community vitality, ecological diversity and resilience, and living standards, right? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்க்கலாம் என்னன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி. இதுவுமே ஒரு இது 1990s வந்தது. ஸோ கரெக்டாக ஒரு ஆண்டு சொல்லணும்னா 1991. என்னது நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எதை கொண்டு வராங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதை பற்றி விரிவானது நம்ம வந்து மேல் வகுப்பில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த லெசன் போகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு லெசன் தான் முடிச்சிருக்கிறோம். ஸ்டில் வி ஹாவ் 4 இருக்குது, ரைட்? ஸோ குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இதில் வந்து பார்க்கறதுக்கு இல்லை. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா தியோடர் லெவிட். தியோடர் லெவிட் அப்படின்றவர் தான் குளோபலைசேஷன்றத முதல்ல இந்த ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட். தியோடர் லெவிட், ஓகேங்களா? குளோபலைசேஷன். குளோப்னா வந்து தியோடர் தேவை. தியோடர் இல்லைன்னா வந்து டியோடர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் சென்ட் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக நம்ம ஃபாரின் சென்ட் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால குளோபலைசேஷன் தியோடர் லெவிட். கண்டிப்பாக ஒரு இன்சேனான ஒரு ஷார்ட்கட் தான், பட் உங்களுக்கு ஓகேனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்கிக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஆர்கிக்னா an early form of globalization and trade link between Roman Empire, Parthian Empire, Han dynasty made the commercial link between these powers inspired the development of Silk Road. இதுதான் என்ன சொல்றாங்க ஆர்கிக் குளோபலைசேஷன். ஸோ சில்க் ரூட் பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு தேவையில்லை. ப்ரோட்டோ குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸு 17th century, அதாவது ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் எம்பையரு, டச், பிரிட்டிஷ் எம்பையர். இன் 17th century பார்த்தீங்களானால் குளோபலைசேஷன் பிகம் ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபினோமினன் லைக் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்டட் இன் 1600. ஸோ அது ஒரு ப்ரைவேட்டான விஷயம் ஆயிடுச்சு. மாடர்ன் குளோபலைசேஷன் பொறுத்த வரைக்கும் குளோபல் ட்ரேட் இன் 20th century ஷோஸ் அ higher share of trade in merchant production, a growth of the trade in services and the rise of production and trade by multinational firms. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர்லி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1053 எப்போ 1053 ஏடி, ரொம்ப பேக் அப்படின்றா. கலிங்கா traders, modern Odisha, அப்போ கலிங்கான்வாங்க, brought red colored stone decorative object for trade and also cotton textile to Southeast Asia at an early date. Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on May 1498. May 1498, அதாவது 1500க்கு 2 வருஷம் முன்னாடி வந்துட்டார். 1500க்கு 2 வருஷம் முன்னாடி யார் வந்தா? வாஸ்கோ டகாமா வந்தாரு. டச் பார்த்தீங்க அப்படின்னா undertook several voyages from 1596, formed the Dutch East India Company in 1602. 1605ல அட்மிரல் வாண்டர் ஹாகன்
என்ன பண்றாருன்னா டச் ஃபேக்டரி மசூலிப்பட்டினத்துல கொண்டு வராரு. அண்ட் பெட்டப்போலி, நிசாமப்பட்டினம், தேவனம்பட்டினத்துல கொண்டு வராங்க. சரியா? 31st டிசம்பர் 1600ல பாத்தீங்களானா குயின் எலிசபெத் கிராண்டட் சார்ட்டர் டு தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. குயின் என்ன பண்றாங்க, எலிசபெத் சார்ட்டர் வந்து கிராண்ட் பண்றாங்க யாருக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. டேனிஷ் அதாவது டேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1916 வராங்க. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்களுடைய இதை எப்போ வந்து கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்குது இல்லையா? ஸோ வந்து they failed to strengthen themselves in India in 1845 that were forced them to all their Indian settlements to British. ஸோ வந்து அவங்களுமே வந்து தோல்வியில தான் போய் முடிஞ்சாங்க. பிரெஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ஃபேக்டரியை வந்து 1668 இது பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, obtaining permission from Sultan of Golconda. 1693 the Dutch captured the Pondicherry but was handed back to French in 1701. Pondicherry was the headquarters of French. Pondicherry was the headquarters of French அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து the policies were strengthened when India signed the Dunkel draft. என்ன பாலிசி, இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் பாலிசி வந்து எப்போ வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க நம்மள வந்து மேலோட்ட கேட்குறாங்கன்னொன்னே இதுவும் ஃபேக்ட் தானே. ஸோ டங்கல் டிராஃப்ட் ரிலேட்டட் டு வாட்ன்னு சொல்லி கேட்கலாம். டிடி அப்படின்றது பார்த்தீங்களா, டங்கல். டங்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கிள் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து நம்மள யார் சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு இதெல்லாம் வந்து இந்த அங்கிள் அப்படின்ற வார்த்தைலாம் ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்தால் வந்தது. நம்மலாம் வந்து அத்தை மாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ ஒரு குளோபலைசேஷன் ஆனோடனே நம்ம எல்லாத்தையும் அதை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இது பண்ணிக்கலாம். எம்என்சி கம்பெனின்றதும் ஒரு குளோபலைசேஷனுடைய விளைவு தான். இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஃபார்மர் வந்து என்ன வேணாலும் சேல் பண்ணலாம் இல்லையா? வெளிநாட்டுக்கு ஒரு ஃபார்மர் வந்து என்ன வேணாலும் சேல் பண்ணலாம். அதே போல வந்து அவங்க அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களும் நமக்கு எது வேணாலும் இது பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. திஸ் would be clear from the fact that total of 12,760 foreign collaboration agreements signed between 1948 to 1988. ஸோ இந்த ஃபேக்ட் அப்படியே கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 12,760. ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, குளோபலைசேஷனுடைய அவருடைய தாக்கம் நிறைய இருந்திருக்குது அப்படின்றது வந்து தாக்கம் மீன்ஸ் ஒரு குட் இம்பேக்ட் தான். ஸோ இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் 2018 சோனி கார்பரேஷன், ஹியூலெஃப்ட் பேக்கார்ட், டாடா குரூப், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஐபிஎம், நெட்டில், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், சிட்டி குரூப், பெப்சி கம்பெனி, கொக்கோ கோலா கம்பெனி, இவங்களாம் தான் டாப் 10. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட் நானே போட்டு வச்சிருக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப் எங்க ஹெட் குவார்ட்டர் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு ஆட்டோமொபைல் மோட்டோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதனால இது வந்து எந்த கண்ட்ரி ஆப்ரேட் பண்ணுது, கண்ட்ரிஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் வந்து கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா. நம்மளுடைய நமக்கு எங்க ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா நியூ டெல்லி. சரிங்களா, நியூ டெல்லியில இருக்குது. யார் இதை ஆப்ரேட் பண்றாங்க மோட்டோ கார்ப் அப்படின்றது வந்து கொலம்பியா கொலம்பியா கோகோ அப்படியே. ஓகே. ஸோ பங்களா மோட்டார் பைக் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பங்களால நிறுத்துங்க அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிரிக்கா. சரிங்களா. ஆப்பிரிக்கா அது எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜாஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் வந்து பூனேல இருக்கு. இது வந்து ஆட்டோமொபைல். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பங்களாதேஷ், பஜாஜ் பங்களாதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇயும் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் சென்னையில் இருக்கு. இதுவுமே வந்து ஒரு ஆட்டோமொபைல் தான். பிரேசில், சைல்ட், கொலம்பியா, மெக்சிகோ, பெரு வந்து இதை ஆப்ரேட் பண்றாங்க. எஸ்பிஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மும்பை. இது வந்து ஒரு பேங்கிங். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது. கண்ட்ரிஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் எங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம்ல ஆப்ரேட் ஆகுது. பாரத் ஏர்டெல் அப்படின்றது நியூ டெல்லியில ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இது ஒரு கம்யூனிகேஷன். எங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னா சவுத் ஏஷியா, ஆப்பிரிக்கால ஆப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃபெரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா
Foreign Exchange Regulation 1974. 1974. FEMA Foreign Exchange Management Act வந்து 1999. ஸோ 1999ல இப்போ வந்து நிறைய பேர் இருப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அண்டர் FEMA emphasis is on management rather than regulation. ஸோ மேனேஜ்மெண்ட் rather than regulation. எது ரெகுலேஷன்? இதுதான் ரெகுலேஷன், சரிங்களா? ஆக்ட் ரெஃபர் டைரக்ட்லி டு த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் எம்என்சிஸ் இன் இந்தியா. ஸோ கேட் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. கேட் வாஸ் சைன்டு பை 23 கண்ட்ரீஸ். நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போது 1947. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் கேட். த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கேட் பார்த்தீங்கன்னா அர்த்தூர் டங்கெல் கேம் அப் வித் டிராஃப்ட் ஃபைனல் act known as Dunkey draft that was approved and signed. GATT's primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas and so ஒரு ட்ரேட் ரெகுலேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்ன்றத இந்த டங்கில் அப்படின்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இதெல்லாம் எங்கெங்க நடந்திருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் 1947 நடக்குது. செகண்ட் அனசி பிரான்ஸ், அதில் 2 வருஷம் கழிச்சு 1949 நடக்குது. தேர்ட் வந்து டர்க்கி யூகேல 1950லேருந்து 51 வரைக்கும் நடக்குது. ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாண்ட். மோஸ்ட்டாக சுவிட்சர்லாண்ட் ஜெனீவாவில் தான் நடந்திருக்கும். 1956 60 64லேருந்து 67 அந்த மாதிரி. செவன்த் வந்து டோக்கியோ ஜப்பானில் 1973லேருந்து 79 வரைக்கும். எயித் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து புண்டா டெல் எஸ்டே. ஓகேங்களா? எயித் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் அப்படின்றாங்க. உருகுவே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உருகுவே ரவுண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 1986லேருந்து 94 வரைக்கும். WTO அப்படின்றது இப்போ தான் வருது. சைனிங் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் உருகுவே ரவுண்ட் பை மெம்பர்ஸ் நேஷன்ஸு. கேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1994ல் இருக்கிறது. paved the way for setting up of WTO. An agreement to this effect was signed by 104 members. The WTO agreement came into force from January 1, 1995. எப்போ 1995ல வருது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாண்ட் ஜெனீவாவில் இருக்குது. பர்பஸ் வந்து ட்ரேட் ரெகுலேஷன். மெம்பர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி, இந்த கணக்குமே முக்கியம். 4 deputy director general and other 600 official staff from 80 member countries. 80 member countries. ஸோ WTO உடைய வேலை என்னது? ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் ரிசால்வ் பண்ணுறது, ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்படுத்துறது, டேரிஃப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களது. ஸோ இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ப்ராசஸ் இன் ஆல் ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் டு கவர் 7 areas ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இதுதான் இந்த ஒரு சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து இதில் அடுத்து வந்து இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இதில் வந்து பார்க்கலாம். சில முக்கியமான பாயிண்ட் இருக்கு. யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து இதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபுட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்ட் when all people at all time have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preferences for an active and healthy life. எப்போ இந்த டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா 2009ல். An according to eminent agricultural scientist Dr. M.S. Swaminathan அவர்கள் வந்து nutrition security is physical, economic and social access to a balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care and primary education. என்ன இதில் சொல்கிறாங்க? ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல். எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது காசு இருக்கணும். சோஷியல் பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் அவங்களுக்கு வந்து எல்லாருமே சரிசமமாக எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கணும். ஸோ அவங்களால அதை போயிட்டு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஃபிசிக்கல் இதுவும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், சரி. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான பாயிண்ட்டு, அமெரிக்கன் administration philanthropic organization like Ford Foundation formulated a plan to increase food production in country by introducing high yielding varieties of wheat and rice. Program was implemented in selected districts where irrigation was assured. The result was promising and the program was extended to cover large number of districts. So இப்படி தான் வந்து green revolution born.
in country paving way for self-sufficiency in food அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபார்மருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை அன் expert group for a particular crop by considering various costs involved in cultivation of that crop. After announcing the MSP, the state will open procurement centers in places where these crops are widely grown. However, the farmers are free to sell in the open market if they get a better price for their crop produce. On the other hand, if the open market price is lower than the MSP, the farmers would get an assured price. The MSP by selling their produce to the food corporation. ஸோ இங்கே பாருங்க மில்க் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி விட்னஸ் த growth ஆஃப் இந்த கிரீன் ரெவல்யூஷன்லேருந்து 8 fold இன்க்ரீஸ் ஆச்சு. எக் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 40 fold, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 13 fold. ஸோ த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மிட் 2000s between the independence and mid 2000s ஓகேங்களா. So however India could not succeed in attaining self-sufficiency in the production of நல்லா கவனிங்க pulses and oil seeds. So கொடுப்பாங்க இந்தியா attained the self-sufficiency in pulses and oil seeds கொடுப்பாங்க, that is false. could not achieve ன்னு கொடுத்துருக்காங்க. therefore India depends on imports to meet requirement of people. ஸோ எல்லாமே நம்ம வந்து நம்மளே தயாரிக்கல, சிலதெல்லாம் வெளிலேருந்து வாங்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்போ பாஸ் ஆச்சுன்னா 2013 50% ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்டும் 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்டும். ஸோ ரேஷனில் போயிட்டு அரிசி பருப்பு வாங்குறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 3 வருஷம் கழிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 1 November 2016 தான் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. 8 November 2016 என்ன ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மோடி அரசாங்கம் செய்தார்கள். ஓகேங்களா. பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு ரேஷனுக்கு போகிறதுக்காக வந்து சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபுட் கிரெயின்ஸை கோடவுனில் போட்டு வைக்கிறது. ஸோ எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்க. பஃபர் ஸ்டாக் இஸ் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் நேம்லி வீட்டாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் ப்ரொடியூஸ்டு பை த கவர்மெண்ட் த்ரூ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. The FCI purchases wheat and rice from farmers in states where there is a surplus production. Farmers are paid a price, pre-announced price for their crops. அதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர். ஒருத்தவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து எது அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஓவர் பாப்புலேஷன், நிறைய பாப்புலேஷன் இருக்கும்போது ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும், அப்போது வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ், demand of goods. So price of goods affect the value of currency. நான் சொன்னது எல்லாமே வருதா, production and supply of goods, poverty and inequality. ஸோ இதெல்லாம் தான் காரணம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னா என்னன்னா a concept related to purchasing power parity is a I mean it's purchasing power is related to purchasing power parity. It is an economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of an item. PPP can be used to compare countries' income levels and other relevant economic data concerning the cost of living or possible rate of inflation and deflation. Recently, India became the third largest economy in terms of PPP. நல்லா நினச்சிக்கோங்க. So China வந்து largestல வருது, pushing US to the second position. So it is also very important. So next பார்க்கலாம் multidimensional poverty. அது என்ன அப்படின்னா multidimensional poverty index was launched by United Nations Development Program and the Oxford Poverty Human Development Initiative in 2010. In 2010, right? Okay. So இது பார்க்கலாம். So 10 indicators. So multidimensional poverty indicate பண்றதுக்கு nutrition, child mortality, years of schooling, school attendance, cooking fuel, sanitation. ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். அதுக்கு அடுத்தது இது முக்கியம், அதுக்கு அடுத்தது அது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி, ஃபுட்டு, அது மாதிரி அசட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிவிங் ஸ்டாண்டர்டு, எஜுகேஷன், ஹெல்த்து. இதுதான் இந்த 3 dimensions அப்படின்றாங்க. After 1994, poverty has declined steadily in both rural and urban areas in Tamil Nadu. So, and the state has a small share of India's poor relative to its population. So, top 5 districts in MPI அப்படின்னா மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸில் நம்ம யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்களோ அது டாப் 5. அடியில் இருக்கவங்க தான் இந்த பாட்டம் 5. ஃபர்ஸ்ட் யாருன்னா காஞ்சிபுரம் இருக்கிறாங்க.
ஸோ வந்து பட்டுலாம் நிறைய இருக்கு, எப்படி வந்து ஏழையா இருக்க முடியும்? சென்னை வந்து தலைநகரம், கண்டிப்பா அது இதுவாக தான் இருக்கும். கடலூர் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்கட்காக சொல்ற கடலூர். கடலூர்ன்றது பார்த்தீங்கன்னா கடல்லாம் நிறைய இருக்கும், எப்படி அவங்களால ஏழையா இருக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரும் நமக்கு தெரியும், ஒரு சென்னைக்கு அடுத்தபடியா ஒரு ஒரு பிஸியான ஒரு சிட்டி தான், சரிங்களா? நாகப்பட்டினம், பட்டணம் அப்படின்னாலே ஒரு இதுதான். பட்டணம்னா வேற நிறைய பட்டணம் இருக்கும், பட் நாகப்பட்டினம்னு சொல்லும்போது ஒரு பாம்பு. ஸோ நாகனாலே ஒரு அங்கே ஒரு ரிச்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாட்டம் ஃபைவ்ல தர்மபுரி, இந்த தர்மதுரை படத்தில் எல்லாரும் ஏழையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரம்பலூர், பெரும்பாலான பேர் வந்து கொஞ்சம் என்னதுதான் ஏழைங்களா தான் இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ராமநாதபுரம், ராமநாதபுரம். விருதுநகர், அதாவது ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விருது வாங்கணுன்ற ஆசையோட இருப்பாங்க, சரிங்களா? ராமநாதபுரம். அரியலூர், ரொம்ப அரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கு சாப்பாடுன்றதே, அதனாலதான். ஓகேங்களா? நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். In 2015 to 16, 27% of rural women and 16% of urban women age group வந்து 15 to 49 years வந்து controlled as undernourished chronic energy deficient by National Health Families Health Survey. ஓகேங்களா? More than half of the women in reproductive age 15 to 49 years in both rural and urban area were anemic in 2015 to 16 as regards. About 60% of the rural and 56% of the urban children in age group of 5 to 59 months are counted to be anemic அப்படின்றாங்க. 41% of rural and 31% of urban children are stunted. That is, they are not of the required height in correspondence to their age. Another indicator of nutrition deficiency பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், மிட் டே மீல்ஸ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். However, an effective scaling up of these efforts is required to mitigate the incidence of undernutrition in the country. In Tamil Nadu, ICDS is being implemented through 54,000 integrated child development scheme. அது வந்து 51,439 child centers வந்து implement பண்றாங்களாம். Comprising 49,499 Anganwadi centers, 4,940 mini Anganwadis in 434 child development blocks, 385 rural, 47 urban and 2 tribal அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிடிஎம்ஜிஆர், பிடிஎம்ஜிஆர்என்எம்பி, அதாவது noon meal program, ஓகேங்களா? considered to be the largest noon meal program in country for combating malnutrition among children. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியமானது கவனிங்க. அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த டியூன் ஆஃப் 12,000 is being dispersed to poor pregnant women. Chief Minister Comprehensive Health Insurance Scheme was launched in the state in 2011 to 12 with the aim to provide universal health care to all by providing free medical and surgical treatment. Tamil Nadu Health System Projects has launched ambulance service free of cost. The 108 emergency ambulance services. The school health program emphasis on providing comprehensive healthcare services to all students studying in government and government aided schools. நேஷ்னல் லெப்ரசி எரடிகேஷன் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ஸ்கீமு, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷனு, ஜென்ரல் ஐசிடிஸ் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீமு, பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன், மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் லெசன் வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ். ரைட். ஸோ டேக்ஸ் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். டேக்ஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் டு பெனிஃபிட் டு த டேக்ஸ்பேயர். ப்ரொஃபஸர் செலிக்மேன் அப்படின்றவர் பார்த்தோம் ஆல்ரெடி. இவர் என்ன பண்ணுறாருன்னா கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பர்சன் டு த கவர்மெண்ட் டு டிஃப்ரே எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட். ஆல்ரெடி நம்ம 8th புக்கில் பார்த்தோம். ரைட்.
அதுதான் கொடுத்துருக்காங்க. கேனன் ஆஃப் ஈக்குவிட்டின்றது எல்லாருக்குமே சரிசமமாக இருக்கணும். சர்டனிட்டினா அவங்களால கண்டிப்பாக அது பே பண்ண முடியறதா இருக்கணும். எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸை பே பண்ணுறது கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சில எக்ஸ்பென்சஸ் சர்டன் எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட்டு. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்டிவிட்டினா எப்பப்போ நம்மளால் இது பண்ண முடியுமோ ஈஸியாக அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்கான இது இருக்கணும். டேக்ஸ் ரேட் அப்படின்றாங்க. ஸோ டேக்ஸ் எதுக்கு அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்ல. ஆனால் டாக்ஸேஷன் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இன் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் ஃப்ரம் பீரியட் ஆஃப் மனுஸ்மிருதி அண்ட் அர்த்தசாஸ்திரா. த பிரசன்ட் இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஏன்ஷியன்ட் டேக்ஸ் சிஸ்டம். ஏன்ஷியன்ட் டேக்ஸ் சிஸ்டம் ஓகேங்களா. In India, income tax was introduced for the first time in 1860 by Sir James Wilson in order to meet the losses sustained by the government on account of mutiny of 1857. நல்லா பாருங்க. இந்தியாவில் income tax was introduced for the first time in 1860. ரிவால்ட் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பை சர் ஜேம்ஸ் வில்சன். அதுக்கும் ஒரு வில்லிங் தேவை தானே. இன் ஆர்டர் டு மீட் லாஸஸ் சஸ்டைன்ட் பை கவர்மெண்ட். அந்த மியூட்டினி ஆஃப் 1857 நடந்த லாஸஸ் சஸ்டைன் பண்ணுறதுக்கு ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கான டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது உருவாகுச்சு. ஸோ பாருங்கள் லெஸ் தேன் 50 crore இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 25% இந்தியன் கம்பெனிஸ் அந்த டேக்ஸ் பே பண்ணோம். ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40%. மோர் தென் 50 crore இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனியாக இருந்தால் 30% டேக்ஸு, ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40% டேக்ஸு. ஸோ அதே 40% தான். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் taxes are collected by all three tiers of government. There are taxes that can be easily collected by the union government in India. Almost all the direct taxes are collected by union governments. Taxes on goods and services are collected by both union and state government. The taxes on properties are collected by local governments. In India, we collect more tax revenue through indirect taxes than through direct taxes. நல்லா பாருங்க. இன் இந்தியா வி கலெக்ட் மோர் டேக்ஸ் ரெவென்யூ த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸஸ். எது அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. டைரக்ட்னு டிக் பண்ணிட்டு வந்தாது இன்டைரக்ட் தேன் டைரக்ட். ஸோ மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இந்தியா ஆர் கஸ்டம் டியூட்டி அண்ட் ஜிஎஸ்டி. ஸ்டாம்ப் டியூட்டி என்டர்டைன்மெண்ட் எக்ஸைஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரே இதுவாக கொண்டு வந்துட்டாங்க ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. 29th March 2017 பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு. ஆனால் ஆக்டாக எப்போ வந்ததுன்னா 1st July 2017. ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் தான் இதோட மோட்டோ. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆண்டுனா 1954. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகரிக்க அதிகரிக்க டேக்ஸோடைய பர்சன்டேஜும் அதிகரிக்கும். கம்மியாச்சுன்னா டேக்ஸும் கம்மியாகும். அதுதான் ப்ரொபோர்ஷனேட்னா எல்லாருக்கும் ஒரே பர்சன்டேஜான டேக்ஸ் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ இந்த பாக்ஸில் வந்து சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னும் வித்தின் த ஸ்டேட்ஸுக்குள்ளே ஓகேங்களா. இதில் என்னென்னலாம் நடந்ததுன்னா வேட்டு, பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட்டு, லக்ஸுரி, லாட்ரி, ஸ்டேட் சர்சார்ஜ் இதெல்லாம். சென்ட்ரல்து பார்த்தீங்கன்னா வித்தின் த ஸ்டேட் சென்ட்ரல் கூட போடுவாங்க டேக்ஸ். சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கவுண்டர் வெயிலிங், அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்சார்ஜ், எஜுகேஷன் அதுக்கெலாம். இன்டர் ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் இது எல்லாமே வந்து are exempted from this tax ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. almost all necessities of life like vegetables and food grains are exempted from this tax. almost all necessities. ஆனால் ஃபுட் கிரெயின்ஸ் அதெல்லாம் கூட வந்து இதில் இருக்குது தான், அதில் இல்லைன்ற மாதிரி குழப்பிருக்கிறாங்க. ஸோ ப்ரோக்ரெசிவ் அதெல்லாம் பார்த்தாச்சு. பிளாக் மணி என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ டேக்ஸ் எவேஷன் அப்படின்றது அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், இன்ஃப்ளேஷன், டிடக்டிங் அவர் எக்ஸ்பென்சஸ், ஹைடிங் மணி, ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸு. ஸோ கணக்கில் வராத இதெல்லாம் வந்து டேக்ஸ் எவேடிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு இந்த ஒரு டேக்ஸ் அப்படின்ற சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்குது. இந்த ஒரு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இதை வந்து தெளிவாக பார்க்கணும். ஸோ தட் இதுவும் இந்த ஒரு சாப்டர் முடிச்சுட்டு தென் 11th standard தான் நமக்கு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதோட இந்த புக்கே முடியுது ரைட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரின்ற சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அடுத்த பார்ட்டில் இதை கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இதுவும் நம்ம 11th standard பார்க்கலாம். அது வரைக்கும் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இது மர்ஜாக தான் இருக்கும்.